ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை இப்படியாய் சபை கூடிய நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி மீண்டுமாய் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்து நம்மளை பிதாவோடைய சேர்க்கும்படி அவர் இறங்கி வந்தார். ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் சொல்லப்படுத்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அங்கே அநேக காரியங்களை யோபு பேசிக்கிட்டே வர்றாரு. என்னை ஆண்டவர் 16:12 நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் அப்படின்னு தொடர்ந்து காரியங்களை பேசிட்டே வந்து அவர் தன்னுடைய நீதிமான் என்று சொல்லி 17ஆம் வசனம் கடைசியில் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் இப்படிலாம் ஆண்டவர் என்னை நடத்துகிறான்னு சொல்லி ஆண்டவரை அவர் இப்படி உணர்ந்து சொல்கிறார். என்ன ஆண்டவர் இப்படி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் வசனம் ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். ஆதியில யோபுக்கு இருந்த ஆதங்கம், தன்னை அவன் நீதிமானை நம்பி ஆண்டவருக்கு முன்பாக எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒருத்தவர் மத்தியஸ்தராக இருக்கணுமேனு சொல்லி விரும்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படலை. ஆனால் அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் மத்தியஸ்தராய் நம்மை பிதாவிடத்தில் சேர்க்கும் பொருட்டு இறங்கி வந்திருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். கடைசியில் அந்த விசுவாச பட்டியலை படிச்சுட்டு 11ஆம் வசனத்தில் கடைசி 39-40 வசனங்களை படிக்கும். 40ஆம் வசனம் அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு இப்படி நம்மை ஆண்டவரை கொண்டு போயிட்டாருங்க. அங்கே எவ்வளோ நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் வாழ்ந்த அந்த தரத்துக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு போக வந்து அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று எனக்கென்று முன்குறித்திருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் வந்து இறங்கி வந்து சொந்த ரத்தத்தினாலே ரத்தத்தை சிந்தி, நம்ம கேட்டது துதியில் கேட்டதுக்குள்ள தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களும் என்னையும் பிதாவிடத்தில் சேர்க்கும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த ஆண்டவர் தொழுது கொள்ள நம்பிவிட விசுவாசமாக இந்த பூமியிலே நாம் அவருக்கென்ற ஒரு வாழ்க்கை, அற்பமான அந்த ஒரு வாழ்க்கையை, மகிமையான அந்த ராஜ்யத்தை அடைய நாம் ஆண்டவரை நம்பினா போதும். கொஞ்சம் ஆண்டவர் இப்படி நம்புகிற ஜனங்கள் மெய்யாகவே செழிப்பார்கள். இப்படி பழைய ஏற்பாடு கால தீர்க்கதரிசிகளுக்கும் அநேகருக்கு காணாத ஒன்றை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனை நாம் முழுமையாய் நம்பி முழுமையாய் சார்ந்து கொண்டு ஆண்டவரே நான் உங்களை தொட்டு சுகமடைய வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக என்னோடு பேசிடுங்க. என் இருதயம் திருப்பப்படணும் ஆண்டவரே, என் சிந்தைகள் திருப்பப்படணும் ஆண்டவரே, நான் இந்த உலகத்தோட ஒத்து வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. நம்ம ஒரு பாட்டை பண்ண என் ஆவி ஆத்மா தேகம் யாவும் என் ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் அதை அப்படியே செய்ய உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டவர் பட்சமாக திருப்பினா போதுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு வார்த்தை நமக்கு போதுங்க. என் வேலைக்காரன் சுகமாவானேன்னு சொல்லி அந்த மனுஷனுடைய விசுவாசத்தின்படியே அவனுக்கு ஆயிற்று. இப்படி நம்முடைய இருதயத்தில் ஒரு சின்ன வார்த்தையை பேசுங்க ஆண்டவரே, அது போதும், நான் சுகமாயிடுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம் இருதயங்களை இப்படி ஆண்டவர் பட்சமாக திருப்புவோம். நான் கடந்த நாளில் தியானித்த ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின புஸ்தகம் மார்க் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவர் அநேக காரியங்கள் செய்துக்கிட்டே வர்றாரு. 9ஆம் வசனம் 3:9 அவர் அநேகரை சுகமாக்கி நோயாளிகள் எல்லாரையும் அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்றும் அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஆண்டவர் பூமிக்கு வந்து அநேகரை குணப்படுத்தி சுகப்படுத்தி காரியங்களை செய்தார். அதை கேட்ட எல்லா நோயாளிகளும் ஆண்டவராக இயேசுவை நாம் தொட்டு சுகமடைஞ்சிடணும். அவங்களோட நோக்கமெல்லாம் ஏதோ சரீர பலவீனமோ நோயோ
குஷ்டரோகமோ இதெல்லாம் சுகமாயிடும் சொல்லி எப்படியாவது ஆண்டவரை தொட்டு சுகமாயிடும் சொல்லி நெருங்கி வர்றாங்க. ஜனங்கள் திரளாக இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருங்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அவர் சீஷர்களுக்கு சொன்னார். இப்படி சொல்லி அவர் போய் படவில் ஏறி அவர் தனியாக போயிடுறாரு. போன பிறகு தனக்கு சித்தமாய் 12 பேரை கூப்பிட்டுட்டு வந்து 12 பேர் அப்போ தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு 12 சீஷர்களை. இப்படி தேர்ந்தெடுத்து அநேக காரியங்களை உமானங்களாய் பேசிக்கிட்டே வரார். பேசிக்கிட்டே வந்து 5ஆம் அதிகாரம் அநேக காரியங்களை பேசிட்டு வந்து அங்கே ஒரு ஊருக்கு வராரு. பின்பு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். ஒரு நாட்டுக்கு அங்கே வராரு, வேற ஒரு நாட்டுக்கு. அவர் படவிலிருந்து இறங்கின போது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவன் சங்கிலியினாலே கட்ட ஒருவனான் கூடாது இருந்தது. இப்படி அவனை குறித்து அநேக காரியங்கள் எழுதிட்டு இருக்கு. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கர்லிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கு என்ன வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரிலே உமக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுறான் அந்த பிசாசு. ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிறான் பிசாசு. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து 8ஆம் வசனம், அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். உடனே அது புறப்படுது. புறப்பட்ட உடனே 10ஆம் வசனத்துல உடனே அந்த லேகியோன்கிற அந்த பிசாசுகள்லாம் சேர்ந்து தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது சில காரியங்கள் நடக்குது. அந்த பன்றிகள் கூட்டமாக மேய்து, ஆண்டவரே அந்த பன்றிகளுக்குள்ள எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி பிசாசுகள் கேட்குறாங்க. கேட்குது. கேட்டவுடனே இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளும் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷனை இயேசு குணப்படுத்துறாரு. அந்த பிசாசெல்லாம் சேர்ந்து பன்றிக்குள்ளுக்குள்ள எங்களை அனுப்புங்க ஆண்டவர்னு சொன்னோன்னே ஆண்டவர் பன்னிகளுக்குள்ள அனுப்பிடுறாரு. இந்த பன்னியெல்லாம் ஓடி போய் உயரத்துல மலையில ஏறி அங்கேருந்து கடல்ல பாய்ஞ்சி எல்லாம் செத்து போயிடுது. இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னே அந்த ஊரார் கேள்விப்படுறாங்க. 14ஆம் வசனம், பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கதை கண்டு பயந்தார்கள். ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் புத்தி தெளிஞ்சு நல்லா மனுஷனா ஆயிட்டான், அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. வஸ்திரம் தரித்து, வஸ்திரம் இல்லாத இருந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து ஆண்டவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். அதை பார்க்குறாங்க, பார்த்து பயப்படுறாங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவனும் பண்டிகைகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் இதை அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஊரார், அந்த கதரையினுடைய ஊரார் ஆண்டவரத்தில் வந்து அவரை வேண்டிக் கொண்டு சொல்ல தொடங்கினார்கள். என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போயிடு விடுங்க. எப்படி பாருங்க, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்ட அந்த ஜனங்கள் இவ்வளவு ஒரு மனுஷனை சுகமாக்கிட்டாரே, அவனுக்கு புத்தி தெரிஞ்சு கண்ணால பார்த்த அந்த கதரேனுடைய அந்த நாட்டுக்காரங்க ஆண்டவரை நம்பலன்னா அவங்களுக்கு ஆண்டவர் முக்கியமாக படல. தங்களுக்கு இருந்த பன்னிகள் போய் கடலில் விழுந்து செத்து போச்சேன்னு சொல்லி பன்னிகள் இப்படி போயிட்டே தங்களுக்கு பொருள் நஷ்டம் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி இப்படி வருத்தப்படுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் எங்களை விட்டு போயிடுங்க, எங்களை எல்லையில் விட்டு போயிடுங்க என்று வேண்டிக்கொள்ள தொடங்கினார்கள். உடனே வேண்டிக்கொள்ள தொடங்கினார்கள். ஆண்டவர் உடனே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை, போயிட்டார். ஆனால் அந்த மனுஷன், பிசாசுகள் பிடித்த மனுஷன், அவர்கிட்ட ஒன்று கேட்குறான், ஆண்டவரே, நான் உங்கள் கூட வர்றேன் அப்படிங்கிறது கேட்குறான். அவரை வேண்டிக் கொண்டான். 18 கடைசியில் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களே அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். உடனே இந்த அசுத்தாவி பிடிச்ச அந்த மனுஷன் வந்து, ஆண்டவரே, நான் உங்க கூட வந்து உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், உங்களோட கூட நான் வேற இருக்கிற ஆண்டவரே, எனக்கு என்ன சேர்த்துங்கன்னு சொன்னோடனே ஆண்டவர் அது ஒன்றும் சொல்ல, அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ போய் ஆண்டவர் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவிலெல்லாம் நீ இந்த அருவி ஊருக்குள்ள போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவன் போயிடுறான் அந்த மனுஷன். இப்படி அநேக காரியங்களை செய்து இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குது. அந்த ஊரார் இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்கு அடுத்து தொடர்ந்து சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஒரு எவ்வீருங்கிற மனுஷன் தன்னுடைய மகள் இறந்து போகிறான்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. உடனே ஆண்டவர் போய் அங்கே சுகமடைய நடந்து போகிறாங்க. போகும்பொழுது
23ஆம் வசனம். என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள் எவ்வீர் என்ற மனுஷன் பாதத்திலே விழுந்து, நீ வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அந்த ஊரார் இயேசுவை எங்கள் வெள்ளையை விட்டே போயிடுங்கிறாங்க. ஆனால் அந்த எவ்வீருங்கிற மனுஷன், ஜப ஆலய தலைவனாகிய எவ்வீரு வந்து, ஆண்டவரே என்னுடைய மகள் சாக கிடக்கிற ஆண்டவரே, நீங்கள் வந்து என்னுடைய மகள் மேலே கையை வைங்க, அவள் பிழைத்து கொள்வான்னு சொல்லி அவன் விசுவாசமாய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் அந்த மனுஷன். உடனே இயேசு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது எவ்வீரு வீட்டுக்கு இயேசு போகும்பொழுது, அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, ஒரு அம்மாவுக்கு பெரும்பாடு உள்ள சகோதரி, நம்ம எத்தனையோ முறை இந்த வசனங்களை கேட்டிருக்கோம். நான் சமீபத்தில் படித்து உற்சாகம் அடைஞ்ச காரியங்கள் என்னன்னா, இந்த அம்மா போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி, யார்கிட்ட சொல்லிங்க, தன்னுடைய இருதயத்திலே சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன், இருதயத்திலே அந்த அம்மா பேசிக்கிட்டு போகிறாங்க. போய் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் உரல் நின்று போயிட்டு, உடனே அந்த அம்மாவுக்கு ரிசல்ட் தெரியுது. ஏன்னா விசுவாசமாக போய் இயேசுவை தொட்டுட்டாங்க. தொட்டவுடனே தன்னுடைய சரீரத்தில் அந்த இரத்தப்போக்கு நின்று போச்சுங்கிறத அந்த அம்மா உணர்றாங்க. தன் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தால், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து, அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு சுகம் நடக்குது. இயேசு இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஒரே நேரத்தில் நின்று நடக்குது பாருங்க. விசுவாசிக்கிற என்னுடைய இதயத்தில் இயேசு வந்து ஒரு கிரியை செய்துறப்படுங்க. இயேசு அவர் பாட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்றாரு, அங்கே என்ன காரியங்கள் நடக்குதுன்னா, இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து, அந்த அம்மா உணர்ந்தது போல இயேசு உணர்றாரு, என்னிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை, என்னுடைய வல்லமை புறப்பட்டு போகுதே, அப்படின்னா என்னை விசுவாசமாக ஒருத்தவங்க தொட்டாங்கன்னு சொல்லி இயேசு சொல்ல வர்றாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். ஜனங்களுக்கு விசுவாசத்தின் காரியங்களை விளங்க பண்ண புறப்பட்டதை அவங்களுக்குள்ளே இருந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே அப்போ நமக்கு இந்த காரியங்கள் தெரியும். எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே இவ்வளோ நெருக்கி எல்லாம் நிற்கிறாங்க, யார் தொட்டாங்கன்னு நாங்கள் யாரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. ஆண்டவர் என்னை ஒருத்தவங்க தொட்டது உண்டு அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு. நான் படிக்கும் போது இப்படி தான் உற்சாகம் அடைஞ்சேன். ஆண்டவரே இப்படி ஆணித்தரமாய் நம்பிக்கையாய் நான் உங்களை தொடர்றேன் ஆண்டவரே. என்னிடத்துல எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள், இல்லாமை, வறுமை, தரித்திரம், சாத்தானுடைய சகல குணங்களும் என்னிடத்தில் இருக்க ஆண்டவரே. இவையெல்லாம் என்னை விட்டு மாறணும்னா நான் சுகமடையணும். நான் என் ஆண்டவராக இயேசுவை தொட்டு சுகமடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. மனப்பூர்வமாக என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அந்த சகோதரியோட இடத்துல நான் நின்று, ஆண்டவரே நான் உங்களை தொட்டு சுகமடைய விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்திடுங்க. இப்படி நம்முடைய இருதயம் மாத்திரம் விசுவாசமாய் நம்பிக்கையாய் நாம் ஆண்டவரை தொட்டுட்டா போதுங்க. அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். அதுக்கடுத்து இருக்கு வரும் வசனங்கள். உடனே இயேசு 32ஆம் வசனம், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். என்ன இதெல்லாம் நமக்கு இயேசுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் தெரியுங்க இயேசுக்கு. அவர் மனுஷனாய் என்னை போலவும் உங்களை போலவும் இந்த நமக்கு முன்மாதிரியாக வாழ என்னை ஒருத்தர் தொட்டது உண்டுனோடனே எல்லாரும் கேட்குறாங்க, என்ன அது இவ்வளோ கூட்டத்தில் எல்லாருமே நாங்களும் தொடுறோமே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் பேசியிருப்பாங்க. என்னை ஒருவர் தொட்டது உண்டுன்னா யாரோ ஒருத்தவங்க என்னுடைய இருதயத்தை தொட்டு விட்டார்கள். ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிற அளவுக்கு அந்த சகோதரிக்கு விசுவாசம் பெருசாக இருந்துருக்குங்க. நம்புகிறாங்க அவங்க இருதயத்தில். எல்லாம் அவங்களுக்கு செலவழிஞ்சு போய் சற்றாகிலும் குணமடையவில்லை. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். ஒரு பைசா கிடையாது இயேசுவை தொடுறதுக்கு. இயேசு இந்த ஊரில் வந்திருக்கிறாரு, பின்னாடி போய் தொட வேண்டியது அந்த அம்மாவோட காரியம் தான். விசுவாசமாக அந்த சகோதரி போய் தொடுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்படி ஆண்டவரே நீங்களும் நானும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் விசுவாசம் உள்ளவனாய் உண்மை தொட்டு சுகமடைய உதவி செய்யுங்க. உமக்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்கிறத எனக்கு விளங்கி தெரியல ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்திற்கு இவ்வளவு வல்லமை உண்டுன்னு சாத்தானுக்கு தெரியுது, அசுத்தாவிக்கு தெரியுது. ஆண்டவரே உண்மைக்கு சீஷனாய் வாழ விரும்புகிற எனக்கு உங்களுடைய வல்லமை புரியலையே. நான் மாத்திரம் உங்களை தொட்டுட்டா உங்களுடைய வல்லமை உண்மையிலிருந்து புறப்பட்டு என்னை குணப்படுத்திடும் ஆண்டவரே. அப்படி அந்த அம்மா குணப்படுத்துது. உடனே அந்த அம்மா பயப்படுறாங்க. தன்னிடத்தில் சம்பவத்தை அறிந்து அந்த சகோதரி பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், உடனே நேர்மையாக அந்த அம்மா வந்து, ஆண்டவரே
நான் தான் ஆண்டவர் உங்களை தொட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பயப்படுறாங்க. ஒரு பெண்ணு தொடுறதுங்கிறது அவ்வளவு காரியங்கள் தவறு. அப்போ ஆதி காலங்களில், இப்பயும் தப்பு தான், அப்போ இல்லை இப்பயும் தவறு தான். ஆனால் அந்த அம்மா வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடைய போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அந்த ஒரு வசனம் எனக்கு போதுங்க. அவர் அவளை பார்த்து, மகனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன நம்பினா பாரு, உன்னுடைய நம்பிக்கையே உன்னை ரட்சித்தது. இப்படி நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக இயேசுவை நாம் தொட்டு சுகமடையணுங்க. அந்த சீஷர் போல, ஆண்டவரே நான் உங்களை தொட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னா இல்லவே இல்லை. ஆண்டவர் அவருக்கும் வந்து தன்னை வெளிப்படுத்தி, தோமாவே என்னை இங்கே தொட்டுப்பாரு, விழாவில் கையை போட்டு பாருங்கலாம் காட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கும் மிஞ்சி இப்போ நம்ம ஆண்டவரை நம்பலைன்னா அது நம்ம பட்சத்தில் இருக்க தவறு தான், அறியாமை. அப்படி இல்லாமல் நான் ஆண்டவரே சுகமடைய விரும்புகிறேன், ஆண்டவரே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வா, எனக்கு அந்த சுகமாயிருங்கிற வார்த்தை, ஆண்டவரே நான் உங்களை தொட்டு சுகமடைய விரும்புகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் சுகமாக நான் இருக்கணும்னா நேர்மையாக என் ஆண்டவரத்தில் வந்து எல்லாவற்றையும் சொல்லி நான் சுகமாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. ஏதோ பைபிளை எடுத்துட்டேன், சபைக்கு போகிறேன், வேதம் படிக்கிறேன், பாடுறேன், அதெல்லாம் ஒன்றும் நமக்கு கிடைக்காது. ஒன்றும் அதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான் இது. ஆண்டவரே நான் உங்களை தொட்டு சுகமடைய விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு மத்தியஸ்தராய் நீங்கள் வந்தீங்களே, உங்களுடைய ரத்தத்தை சிந்தி என்னை சம்பாதித்து கொண்டீங்களே ஆண்டவரே, அந்த ரத்தத்துக்கு நான் ஆண்டவரே என்ன செய்வேன், ஆண்டவரே நான் உங்களை தொட்டு இன்னும் ஆழமாக சுகமடைய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவாருங்க. சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அந்த உடனே, அதுக்கடுத்து இந்த எவ்விரு சம்பவம் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு பாருங்க. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகள் சந்தை வெளியிலேயே வியாதிக்காரரை வைத்து, ஆண்டவர் போகிற பட்டணங்கள் எல்லாம் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். எப்படி வியாதியஸ்தனும் முடவனும் ஆண்டவர் தொட முடியும்னா இருதயத்தில் விசுவாசத்தினாலே தான். கட்டில் படுத்து கிடக்கிறாரு, எப்படியாவது இயேசுவை தொடணும்னா எப்படி தொட முடியும்னா ஏஞ்சி வந்து தொட முடியாது. ஆண்டவரே நான் இதயத்தில் விசுவாசத்தின்படியே உங்களை தொடர ஆண்டவரே, அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் குணமானார்கள், சுகமானார்கள், சுஸ்தமானார்கள். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களை தொட்டு ருசிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு போகக்கூடாது ஆண்டவரே. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவராக இயேசுவை நான் தொட்டு சுகமடை விரும்புகிற ஆண்டவரே, அதை நான் என்னுடைய சரீரத்தில் உணர முடியும், என்னுடைய ஆவியிலே உணர முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே அதை உணர முடியும். இப்படி நாம் ஆண்டவரை தொட்டு சுகமடையும் தேவன் நமக்கு உதவி செய்வார். கேட்ட ஆண்டவருடைய விசுவாசமான வார்த்தைகளுக்கு ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன். நான் பிரதர் படிச்சுட்டு இருக்கும்போது, பிசாசு பிடித்த மனிதன், அவன் மனுஷன்தான், ஆனால் பிசாசு அவனுக்குள்ளே இருந்தாலும் அந்த பிசாசு தேவனுடைய குமாரனை எப்படி சொல்லுது? ஆண்டவரை குறித்து பிசாசு சரியாக அறிந்திருக்கிறான், ஆனால் கீழ்ப்படுகிறது இல்லை, ஆனால் நடுங்கிறான். அந்த பிசாசு பிடித்த மனிதன் ஆண்டவரை பார்த்து மார்க் 5:7 உன்னதமான தேவனுடைய குமாரனே. இது சீசர்கள் கூட தெரியல. ஒரு பேதுரு வெளிப்பாடு அடைந்தாரே, அந்த வெளிப்பாடு போல இந்த பிசாசு பிடித்த மனிதன் ஆண்டவரை இயேசுவை பார்த்து பேசுறான். நமக்கு அது சவாலா இருக்கா? நான் கேட்கும் போது அப்படிதான், தேவனை நாம எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? ஆண்டவரே கூட்டத்தோட உங்களை உரைச்சிட்டு வந்திருக்கோம் ஆண்டவரே, அதனால நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இல்லை இல்லை, ஒருபொழுது தேவை உணர்ந்து தேவனை தொடும்பொழுது அதை தொடுறதுனால இல்லை, ஆண்டவரிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுதே, அதுதான் ரட்சிப்பின் வழி. எனக்கும் உங்களுக்கும் அப்படிதான் தொடணும்னு நான் உட்காந்துருக்குறேன். நானும் விசுவாசித்து வந்திருக்கேன் ஆண்டவரே, இதோ சபையோடு வந்திருக்கிறேன், அப்படி வந்திருக்கிறேன்.
நான் தனியாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய தேவை உணர்ந்து வந்திருக்கிறேன். இந்த பிசாசு என்ன செய்யறா, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன, ஏன்னா உங்களுக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது, ஏன்னா நீங்க தள்ளி விட்ட ஆளுனா, என்னை நான் உயர்த்தின பொழுது நீர் என்னை பாதாளத்திலே ஆழத்திலே தள்ளி விட்டீங்களே, அந்த ஆவியோடு இந்த மனுஷன் உள்ள பூந்திருக்கிறப்போ, தேவனுக்கு முன்பாய் ஒரு மனுஷன் உயர்த்தும் பொழுது அவருடைய அந்த கிரெடிட்டை, அவருடைய மகிமையை ஒரு மனுஷன் புடுங்கி கொண்டு என்னாலதான் ஒன்று நடக்குதுன்னு நினைக்கிற மனுஷன் தேவனை உண்மையாய் சந்தோஷப்படுத்த முடியாது. பிசாசுக்கு இருந்த அந்த சென்ஸ் கூட ஒரு மனுஷனுக்கு இருக்காது. ரோமர் 1 அதிகாரம் 21 ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க. தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள். வீணுன்னா ஒரு யூஸும் இல்லைன்னு அர்த்தம். இருக்கும், ஒரு பயனும் இல்லை. அது தலையை பற்றி கொண்டிருக்காது, அது பேரலைஸ் ஆன ஒரு உடம்பா இருக்கும். உணர்வில்லாத ஒரு இருதயம் இருள் அடைஞ்சிரும். இங்க ஒரு சென்சிட்டிவாய் ஒரு உணர்வாய் ஒரு பிசாசு தேவனை பார்க்கும்போது எப்படி நடுங்குகிறான் அப்படிங்கிறத கோட் பண்றாங்க. என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்றான். ஆண்டவர் பேர்ல நீங்க என்னை எதுவுமே செய்யக்கூடாது. ஏன் அப்படி ஆண்டவர் பேர்ல சொல்றான் அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு அப்போ ஒரு காரியத்தை அவர் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறான். நீங்க இந்த பன்றி கூட்டத்திலேயோ இல்லை எங்கேயாவது என்னை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டீங்கன்னா அந்த ஊரார் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களை இது பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் இல்லை. அவனுக்கு நடக்க போறது எல்லாமே, சம்பவிக்க போறது எல்லாம் தெரிஞ்சும் அப்படி காரியங்கள் எல்லாத்தையும் அப்படி. இதற்கிடையில எவீரு அந்த மகள் அந்த காரியங்கள் யோசிக்கிறோம். அடுத்தது தொடர்ந்து பிரதர் வாசிச்சது போல அந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. இப்போ சபை கூடிய ஆண்டவரை தேட வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்னு வந்திருக்கிறோம். ஒரு தேவை உணர்ந்து நம்ம வந்திருக்கிறோமா, இல்லை கூட்டத்தோடு வந்திருக்கிறோமா? நான் உட்காந்துருக்கும் போது அப்படி தேவை உணர்ந்து வருகிறவனாய் அப்படி வந்து ஆண்டவரேன்னு தான் எனக்கு ஆண்டவர் பேசினாங்க. இந்த அப்படி ஒரு அற்புதம் செஞ்சு அந்த கூட்டத்தில் பார்த்த போது அதில் 5:16 பிசாசு பிடித்திருந்தவனும் பன்றிகள் சம்பவிப்பதை கண்டு அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கூட்டம் வருது. கூட்டியாந்து என்ன நடந்துச்சு, இவன் இப்படி இருக்கிறானே, இப்போ முன்னாடி மாரி இல்லையே, புத்தி தெளிஞ்சு சட்டை போட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக இருக்கிறானே அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் கேட்கும்பொழுது எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறாங்க. அங்கே கூடியிருந்து பார்த்த ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். நீங்கள் எங்கள் எல்லையில், எங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடாது. அவன் ஒரு ஆள் நல்லாயிட்டான், அது ஓகே தான், ஆனாலும் எங்களுக்கு இவ்வளோ பன்றிலாம் இவ்வளோ இதாகி எங்களுக்கு நஷ்டம் ஆகிட்டு, ஒருவேளை உங்களை மனசு அப்படி இருந்திருக்கலாம், தொடர்ந்து இங்கே தங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அந்த பிசாசு பிடித்த மனுஷனை குறித்து ஆண்டவர் ஒரு சில இடத்துல தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருக்கிறவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். பிசாசு பிடிச்சி எல்லாம் நான் சரியாயிட்ட ஆண்டவரே, எல்லாம் உம்மால தான் நடந்துச்சு, உம்மோடு கூட நானும் அந்த கூட்டத்தில் நானும் வர்றேன் அப்படின்னு அவரை வேண்டிக் கொள்கிறான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஒரு சுகமடைந்த மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமா எப்படி வாழ்வான்னா, ஆண்டவர் பின்னாடியே அப்படியே நான் போயிட்டு அப்படியே என்னோட வாழ்க்கையை முடிச்சிடான்னு இல்லை, அவன் இருக்கிற ஏரியாவிலே அவன் இனத்தார் இடத்திலும் அவன் சொந்த பந்தத்திலையும் அவன் தெருவிலையும் ஒரு சாட்சியா இருப்பான். கர்த்தர் எனக்கு இதை செய்தார், நான் பிசாசு பிடிச்சி பொல்லாத மனுஷனா கடந்தேன், என்னை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ என் வாழ்க்கை மாறி இருக்குல்ல, அதுக்கு காரணம் நான் இல்லை, அதற்கு காரணம் கிறிஸ்து, நீங்களும் வந்து பாருங்க. இப்படி ஒரு சாட்சி சொல்ல நமக்கு மனசு இருக்கா? அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில உண்டாயிருக்கா? இல்லை அது அமுக்கி 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 நான்கிற காரியத்தில் இப்படி உணர்ந்து வரோமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. இதை நான் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை நான் லூக்காவில் தொடர்ந்து நம்ம கேட்ட வார்த்தை தான். இதே போல பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஒரு சம்பவம் நடக்குது. லூக்கா 4 அதிகாரம் 5 அதிகாரம் லூக்கா 5 அதிகாரம் 2 வசனத்துல, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் மேல் ஆண்டவர் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. 2 படகு நிக்குது,
படகை விட்டுட்டு எல்லா மீன் பிடிச்சவங்களாம் வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சீசர்களை தெரிந்து கொள்ளும்போது அங்கே போய் ஒரு படகு மேலே ஏறி உட்கார்றாங்க. அது யாரோட? சீமோன் பேதுருடையது. அப்படியே ஆண்டவர் அப்படியே பேசிக்கிட்டு காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்குது. 5ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். கடல்லையே தண்ணி குடிச்சவனா அப்படி சொல்லுவாங்க. மீனுக்கு நீந்த சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு. கடல்ல எங்கெங்க நேக்கு போக்கு எல்லாமே அந்த மீனவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க போட்டு பிரயாசப்பட்டு, நான் ரொம்ப பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் வார்த்தை அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை என்ட்ராகிறாங்க. அப்படிதான் என்ட்ராகிறாங்க. அவர் நம்பணும்னு அவசியமே இல்லை. ஆனால் தேவனுடைய கண்களும் தேவனுடைய ஆவியும் ஒரு மனுஷனுடைய படகில் ஏறி அவனை எப்படி நடத்துது. ஒன்றும் அகப்படல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் ஆண்டவரே. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினாங்க. அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாகி நிரப்பினார்கள். அப்பொழுது பேதுரு ஒரு காரியத்தை உணர்ந்து ஆண்டவர் முன்பாய் நிற்கிறார். நம்ம அதுக்கு மனசு இருக்கா? நம்ம அப்படி இருக்கோமா? இல்லை, நான் மெரிட்டு தான், நான் அதுக்கு தகுதி தான் நம்ம நிற்கிறோமா? சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும். பிசாசு சுத்தமான அந்த ஊர்ல இருந்து பண்ணிலாம் செத்துட்டு அந்த ஊரார் வந்து எங்க ஊரை விட்டு நீங்க போயிடுங்க, எங்களுக்கு நஷ்டம். ஒரு மனுஷன் பேதுரு இங்கே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், நீங்க என்னிடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே, பரிசுத்தராய் இருக்கிற நீங்க எங்க இடத்துல தங்குறது என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் பாவி. சகேயு அப்படி தன்னை உணர்ந்தார். தேவனை தொட்ட ஒவ்வொரு மனுஷனும் தன்னை உணர்ந்து ஆண்டவர் முன்பாய் அப்படி வந்து சந்தோஷமாய் ஒரு சாட்சியாய் நின்றாங்க. சகேயு வீட்டுக்கு ஆண்டவரே தங்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்க இடையிலே ஒரு சம்பவம் நடக்குது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த மனுஷர்கள் ஆண்டவரை பார்த்து, பாவியான மனுஷனத்தில் இவர் போய் தங்க போறாரு, அவங்களுக்கு என்ன எப்படி இருந்ததுன்னா, இவர் பரிசுத்தரா இருக்கிறார், இவங்க போய் பாவியா இருக்கிறார், அவங்க வீட்டுல ஏன் தங்க போறாரு? அப்போ அப்படியே நின்று அந்த பரிசுத்தரா இருக்கிற அந்த தெய்வத்துக்கு, அந்த தகப்பனுக்கு, அந்த கருணை உள்ள அந்த கடவுளுக்கு என்னாலே ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை எல்லாம் செட்டில் பண்றேன். இங்க என்னன்னா, பாவியான என்னிடத்துல நீங்க வந்து தங்கணும்னு நினைக்காதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு நீங்க போயிடுங்க. பேதுரு மனசு இப்படிதான் துவங்குது. நேற்று கேட்டது போல பேதுரு அப்படியே கயிறை கட்டி அப்படியே விடல, ஓ இஷ்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கயிறு கட்டி விட்டாங்க. பிரதர் சொல்லும் போது எனக்கு அப்படிதான், கயிறை கட்டி விட்டாங்க. கயிறு தான் அவனுக்கு முடிவாகவே இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு அப்படி இல்லை, கயிறை கட்டி அவருடைய கையில் இருக்கு. நம்மளை அங்கங்கே போனாலும் ஆண்டவர் இழுத்து நம்மை அவருடைய பக்கத்துல நெருக்கி நம்ம ஏவுகிறார். அதனால தான் இந்த சபை கூடுதல் நமக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. நான் அப்படிதான் உட்காந்துருக்கேன். அப்படி ஒரு மனசை தாங்க ஆண்டவரே, அப்படி ஒரு நான் உணர்ந்து ஒரு தெய்வ பயத்தோடு தொடர்ந்து வாழ உதவி செய்யும். முடியாது வல்லமை என்னை சுகப்படுத்தும்படிக்கு, என்னுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கும்படிக்கு விசுவாசமா எவ்வளவு பேர் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மை தொட்டுற ஆண்டவரே, நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தொடும்படிக்கு தான் ஆசையாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிதான் அவரை கவனித்து பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து அப்படிதான் நடத்தவும். அப்படி பாவியான மனுஷனா இருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள தங்குறதுக்கு நான் தகுதி ஆண்டவரே? ஒருபொழுதும் தகுதி இல்லை. ஆனாலும் என்னை அப்பா பிதாவேண்டு துதியில கேட்டது போல, பாவத்திலே மாண்டு அழுத நம்மை, பாவத்திலே நாம பாவத்தை நினைச்சு ஐயோ நான் பாவியா இருக்கிறேன்னு அழுவல, அந்த உணர்வும் தேவன் தான் தர்றாங்க. அது ஒரு அழுகையான ஒரு வாழ்க்கை, அழுது புலம்பி தவிக்கிற ஒரு வாழ்க்கை. யாருமே அதை சரி பண்ண முடியாம இருந்துச்சு. இந்த பெரும்பாடு உள்ள சிரிக்கும் அப்படிதான். அநேக வைத்தியர், அநேக காசு, அவங்க எல்லாத்தையும் செலவழித்து ஓஞ்சி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வேற வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து தெய்வம் உள்ள என்ட்ராகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். எனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஆண்டவரை பக்கம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்றதுலாம் சும்மா ஏமாத்து வேலை. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு உடஞ்சி ஒரு மனுஷன் போனான்னா ஆண்டவர் அப்படியே உள்ள வருவாங்க பாருங்க. அது மகிமையா இருக்கும், அது தித்திப்பா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும், அது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு நாள் ஒழிச்சு வச்சிருந்தீங்களா அந்த வாழ்க்கைய அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாளில் அப்போ ஒரு சாட்சி சொல்லுவோமே, அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சும்மா கலந்து அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு ஆண்டவர் அது ஒருபோதும் விரும்புறதில்லை. அது தேவன் அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாங்க. ஆண்டவரே அவங்க அப்படி எல்லாம் இருக்கிறாங்க,
நான் ஏன் அப்படி இருக்கிற ஆண்டவரேன்னா, நீ இன்னும் அந்த நிலைமைக்கு வந்து சேரல. ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாங்க, நீ நான் அந்த கட்டத்துக்கு இன்னும் வந்து சேரல. நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீ வந்து சேரவே இல்லை. நான் முழுவதும் ஆகப்பட்ட ஆண்டவரே, நான் வாழ்ந்த வாழ்க்கை தான், நான் பண்ணது தான், எனக்கு அது சுபிச்சமா இல்லை, எனக்கு சந்தோஷமா இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வெறுமையான ஒரு இடம் இருக்கு, அதை யார் நிரப்புவா அப்படிங்கிற தேவை உணர்ந்து நான் வர்றவனா இல்லை. இன்னும் காசு இருக்கு, கொஞ்சம் விட்டு பார்ப்போம், நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும், நம்ம ஏதோ வாழ்ந்து ஜெயிச்சலாம்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த பரிசுத்த வாழ்க்கையை அது செல்லாது. இந்த கிறிஸ்து வாழ்க்கை சபை வந்து ஆண்டவர் அவராய் ஆரம்பிச்சது, நம்ம மேல் கிருபை வைத்து அவராய் வந்தது. நம்ம கேட்டோம்ல வெளிப்படுத்தல, அப்படிதான். அவர் அடிக்கப்பட்டதுனால தான் நம்ம ஒன்றா உட்காந்துருக்குறோம். இப்போ நான் வரும்போது, வண்டியில் வரும்போது, இப்போ எங்கள் அம்மா அழைச்சிட்டு வந்தேன், அப்படி பேசிட்டு வந்தேன். ஆடு ஓட்டிட்டு போகிறாங்க, தெருவில் உள்ளவங்க அப்படி ஆடு ஓட்டிட்டு போகிறாங்க. மெயின் ரூட்டில் ஆடு போகுது, எல்லாம் அந்த வெள்ளாடு நம்ம வச்சிருப்போமே, அந்த ஆடு 10 ஆடை சமாளிக்க முடியாது, ஆளுக்கு ஒரு பக்கம் போகுது. அது இப்போ பஸ்ஸில் நிறைய ஆடு அடிபட்டுருக்கு, நான் பார்த்துருக்குறேன். இந்த பக்கம் ஓட்டினா அந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் போவோம். ஆனால் செம்மறி ஆடை பார்த்துருக்கோமா, 1000 ஆடு சேர்ந்து போகும். அது ஏதோ ஒரு அடிபட்டுட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. அது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே சரியாகி போயிட்டே இருக்கும். நான் உணர்ந்து வண்டியில் வரும்போது அப்படி உணர்ந்துட்டு வந்தேன். நான் அப்படி தான் வழி தப்பி போய் எல்லாம் இருந்தேன். இப்போ புது உடன்படிக்கைக்குள்ளே வந்து என்னை ஒருவர் கண்காணிக்கிறார், எனக்கு ஒருவர் மேய்ப்பர் இருக்கிறார். அதனால் நான் சந்தோஷமாக அவருடைய சத்தத்தின்படி அப்படியே நடந்து போகிறேன். முன்னாடி எல்லா சத்தமும் கேட்கும், என்னோட சத்தமும் சேர்ந்து கேட்கும், எது வழி எதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒருவருக்கு நான் அடிபடிந்து அவருக்குள்ளே பாதத்தில் உட்கார்ந்து, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, வாழ்வு தரும் வசனம் உம்மிடத்தில் உண்டே, எடுபடாத நல்ல பங்கு உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கிறவர்களாய், விசுவாசமாய் அவரை தேடுகிறவர்களாக எத்தனை பேருன்னு ஆண்டவர் இன்னைக்கும் பார்க்க தான் விரும்புகிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, மினிமம்னு சொல்கிறாங்க. 200 பேர் வந்திருக்கோம் ஆண்டவரே, என்ன 5 பேர் 10 பேர்னு சபையில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய பார்வையில் அதுதான். எல்லாரும் உரைச்சிட்டு வந்துட்டு இருக்க ஆண்டவரே, யார் எங்களை தொட்டதுன்னு சொல்கிறீங்க ஆண்டவரே, என்கிட்ட வல்லமை ஒன்று புறப்பட்டுச்சு, யாரோ ஒருத்தவங்க தொட்டிருக்காங்க. அப்படி தேவனை சந்திக்க நம்முடைய தேவை உணர்ந்து ஆண்டவரை விசுவாசமாய் தொட நம்ம தயாராக இருக்கோமா? ஆண்டவர் அப்படி தொட்டு நம்மை நடத்தும் பொழுது நம்மளே வந்து தங்கி இருக்குன்னு சொல்லும் போது, பாவியான மனுஷன் ஆண்டவரே நம்ம ஒரு உணர்வு வருதா? அப்போஸ்தலன் பேதுரு தன்னை அப்படி ஆண்டவர்லாம் தொட்டு தொட்டு நடத்தும் பொழுது அவர் அடைந்த ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் பாவி ஆண்டவர், பாவிலே பிரதான பாவி, எனக்கு என்ன காரியம் என்கிட்ட இருக்கு, எல்லாமே உங்கள்கிட்டேருந்து வந்தது தான். தாவீது அப்படி தான் சொல்லுகிறார், எல்லாம் உங்கள்கிட்டேருந்து வாங்குகிறோம், உமக்கே மனசார சந்தோஷமாக திருப்பி கொடுக்க வந்திருக்கிறோம், இதில் எனக்குங்கிறது ஒன்றுமே இல்லை ஆண்டவர். அப்படி தான் ஆண்டவர் இந்த பன்றி அந்த பிசாசு பிடித்தவனை இப்போ சாத்து ஆண்டவர் அப்படி சொன்னாங்க, நான் சொன்னதை வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு ஆண்டவர் அநேக காரியங்கள் சுகப்படுத்தி எல்லா காரியத்தையும் அப்படி சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய எல்லாத்தையும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது யூதர்களும் அந்த பிரதான ஆசாரியர்களும் தேவனை அவன் மேல் ரொம்ப இதாகி ஆண்டவரை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி காரியங்கள் எல்லாத்தையும் அப்படி சீக்கிரமாக நடந்துடும், அது என்னுடைய வந்த காரியமும் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் மறைஞ்சிருக்கு சொன்னாங்க. இதை போய் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லாத மனுஷன் யாருமே இல்லை, வேதத்தில் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் அப்படி எல்லாத்தையும் அப்படி தேவன்கிட்டே சொன்னாங்க. ஆனால் இந்த பிசாசு பிடித்த மனுஷன்ட்ட, உங்கள் பின்னாடியே வர்ற ஆண்டவரே, என் பின்னாடி வர வேண்டாம், நீ ஊரில் போய் சாட்சியாரு, எனக்கு தேவன் தான் சுகம் கொடுத்தாருன்னு நீ போய் தெருவில் போய் நீ சொல்லு, நீ வாழு, சொல்லு இல்லை வாழு. ஒரு பாட்டு, நல்லதையே செய்யவும் சொல்லவும்னு இருக்கு, இது சொல்லவும் செய்யவும்னு இருக்கு. அந்த அடியே நம்ம மாற்றி பாடுறோம். அப்படின்னா நம்ம தேவன் நமக்கு எவ்வளவாய் ஒரு சில பொறுப்புகளையும் காரியங்களையும் கொடுக்குறாருன்னு நம்ம கேட்டு பார்த்து நம்ம வாழணும். என்னோடய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிதான் நல்ல ஒரு மனசை கொடுத்துருக்க. ஆண்டவரே, உண்மை போல ஒரு தேடி ஒரு தேவை உணர்ந்தவனாய் வரும்படிக்கு நல்ல ஒரு கிருபையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் வந்தடைய உதவி செய்யும். அப்படிதான் தொடர்ந்து தேவனை தேடும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசுவாச பாதைகளை அப்படி திறந்து திறந்து காட்டுறாங்க. நமக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தேவனுடைய நாம மையப்படுதா, இல்லை நான் பூந்து தலையை தூக்கி அப்படி சிலுப்பை பார்க்குறேன்னான்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி நம்மை விட்டு போக அவர் நம்மை அப்படி எடுக்கலை. அவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு அவர் எப்படி வேண்டிக் கொண்டாரோ அந்த ஆவியோடு நாம் நடக்கும்படிக்கு தான் ஒரு மாதிரியை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அந்த நம்ம அந்த நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாம் பிரதர்ஸ்லாம் கை கொடுத்துக்கிறோம்ல, எனக்கு அதை வச்சு ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு காரியம் நடந்துச்சு இல்லை அப்படி நம்ம யோசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தவங்க பார்த்துல உமக்கு நன்றி ஆண்டவரே, நீங்கள் வந்தீங்களா, உங்களை பார்த்தனே அப்படிலாம் இல்லை. ஆண்டவருக்குள்ளே நம்ம சேர்ந்துருக்குறோம். ஆண்டவருக்கே நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகணும். பரலோகத்திலே இப்போ நம்ம கேட்டது போல் பரலோகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு
தேவனை பார்த்தல்ல, அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. அவ்வளோ பிரகாசமான ஒளி, பேரொளி. அந்த ஒளி தான் மனுஷனுக்குள்ளே ஜீவனாய் இப்படி வந்து வெளிப்பட்டுச்சு. அந்த வெளிச்சத்தை பார்க்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அப்படிதான் நம்ம பார்க்கும்படிக்கு கிறிஸ்து புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் அவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்திலையும் பாசக்காரர்களை எல்லாத்தையும் ஒன்றாக்கினார். அவர் ஒன்றாக்கினால தான் கிறிஸ்துவம் அப்படிங்கிறது கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்துச்சு. வேற எந்த மனுஷனும் செய்ய முடியாததாய் எல்லா மனுஷனும் ஒரு ஒன்றும் இல்லாதவனா இருந்த பொழுது தேவன் நம்மை ஒன்றாக்கும்படிக்கு அவர் வந்தார். நான் ஆண்டவரை தொடும்படிக்கு என் இருதயத்திலே விசுவாசத்தை அவர் தந்தார். நான் சுகமானது நான் தொட்டதனால அல்ல, ஆண்டவரிலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. அதுதான் அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா குறிச்சி பற்றி கூட தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு யோனா சொன்ன பொழுது மீன் அவனை கரையிலே கக்கிட்டுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிப்பு தேவனுடையதான் உணர்ந்த பிறகு அவன் வாழ்க்கை சுபிச்சமாய் மாறுறதை அவன் பார்ப்பான். கடல்லையே போட்டுறாது மீன், திரும்பி தவிப்பான வாழ்க்கையே இல்லை. கரையில வந்து சேஃப்டியா கக்கிடும். அதுக்கப்புறம் அவன் நடந்து போவான் பாருங்க ஒரு வழி. அது சந்தோஷமா இருக்கு, தேவனை பிரியப்படுது. தொடர்ந்து அந்த ஆவியோட ஆண்டவர் நம்ம நடத்துவார் என்ற என்னோட நம்பிக்கை, விசுவாசம். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், தேவனும் சாத்தானும் கூட நல்ல சாட்சி சொன்ன ஒரு மனுஷன், சாத்தான் ஒரு குற்றமும் சொல்ல முடியாத ஒரு மனுஷன் யோபு. அவர் தன்னுடைய இருதயத்தில் என்ன சொல்லுகிறார்? இப்போதும் எத்தனையோ பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னு தெரியும். அவர் கடந்து போகிற பாதை, சாத்தான் ஒரு பக்கம் குற்றஞ்சாட்டினா மனுஷர்கள் ஒரு பக்கம் குற்றஞ்சாட்டுகிறார்கள். அப்படி அவன் கடந்து போகும்போது பல வார்த்தைகளை பேசினார். அப்படி நம்ம யோபு புஸ்தகம் முழுசும் நம்ம வாசித்தோம்னா நாம் யோபை அப்படி பார்க்கலாம். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர் உன்னதங்களில் இருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சபை கூடி வந்த பிள்ளைகள் நாம் அந்த பழைய உடன்படிக்கையில் இயேசுவின் இரத்தத்தை எரியாத, இந்த பூமியில் மாம்சம் இரத்தமாய் வந்த தேவகுமாரனை இயேசுவை அறியாத, வேதம் படிக்காத, சபை கூடாத, சகோதர ஐக்கியம் இல்லாத ஒரு மனுஷன் சொன்ன சாட்சி எவ்வளவு பெருசாக இருக்குப்பா. இப்படி சாட்சி இப்போ நாம் சொல்ல முடியுமா? எத்தனையோ ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி பைபிள் இல்லாத, சபை கூடுதல் இல்லாத, வேதம் இல்லாத, இரட்சகர் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போதும் எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் இப்போதும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். இப்போதும்னா அதான் அதனுடைய அர்த்தம். இப்போதும் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள என்னை 4 பக்கமாக இருந்து கடிச்சு கொதறுகிற மனுஷர்கள் இருக்கும்போது இப்போதும் இதோ என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்குது. என் தேவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் பேசுகிறேன் என்றும், ஏன் இப்படிப்பட்ட அங்கலாய்க்கிறேன் என்றும் அவருக்கு தெரியும். எனக்கு சாட்சி பகர்கிறவர் என் தேவன் உன்னதத்தில் இருக்கிறார், அவர் பூமியில் இல்லை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி உடைய ஒரு மனுஷன். சபை கூடி வருகிறோம், வேதம் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆண்டவர் சொன்னது போல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். சாட்சியை உடையவர்களாய் நாம் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 5 நீங்கள் 33 நான் வாசிக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியமாகி எனக்கு சாட்சி கொடுக்க வந்தான்.
நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். நாம் ரட்சிக்கப்படணும்னா உண்மையாகவே சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்தோம், பல காரியங்களில் நல்லபடியாக இருக்கிறோம்னு சொல்கிற மக்களுக்கு இருக்கிற ஒரு வியாதி எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் அப்படி சோதிக்கப்படுகிறோம். அது மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிற ஒரு பிரச்சனை. மனுஷருடைய சாட்சி, மனுஷர்கள் நம்மளை நல்ல அபிப்பிராயம் சொல்லணும், மனுஷர்கள் நம்மை மெச்சிக்கொள்ளணும், மனுஷர்கள் நம்மளை அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாட்சி, ஒரு எண்ணம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு ரட்சிப்பு அடைய மாட்டேன்றோம். முதல்ல இந்த மனுஷர்களை விடணும். மனுஷர்கள் என்ன சாட்சி வேணாலும் சொல்லலாம், அதை நம்ம விடணும். இந்த மனுஷருடைய சாட்சிக்கு பின்னே நாம் அலைந்தால் நாம் நடிக்கிறவர்களாய், நாம் மாயக்காரராய் மாறுவோம், நம்ம ரட்சிக்கப்பட மாட்டோம். ஒன்று அவர் அப்படி சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எதை சொல்லுகிறேன், மனுஷருடைய சாட்சியை தேடின ரட்சிக்கப்பட மாட்டோம். அநேக பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட மாட்டோம். குறிப்பாய் மாய்மாலத்தில் போய் விழுவோம். அடுத்து யோவானுடைய சாட்சியை 36, யோவானுடைய சாட்சியை பார்க்கல மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை பின்பற்றுகிறோன்னு சொல்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனாய் வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் வந்தார்னு சொல்கிறோம். ஆனாலும் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, அவர் யோவானுடைய சாட்சியை பார்க்கல மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அவன் என்ன சாட்சி சொன்னார்? அந்த சாட்சியெல்லாம் சும்மா ஏப்பசாபா சாட்சி இல்லை. அவர் செருப்பு வார அவுக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். உங்களால் நான் ஞானஸ்நானம் பெறணும் ஆண்டவரே, நீர் என்னால் ஞானஸ்நானம் பெறலாமா? தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, கோடாரி வைத்திருக்கிறார் கையில. தேவகுமாரன், உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தெய்வம் அவர், உன்னதமானவர், உயர்ந்தவர். அப்படியெல்லாம் அவரை குறித்து சாட்சி சொன்ன யோவானை பற்றி ஆண்டவர் சொல்ற சாட்சி, யோவான் சொன்ன சாட்சியை விட மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. எவ்வளவு பெரிய ரட்சிப்பதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அற்ப சொற்பமான நாள், இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாகிற மனுஷனுடைய சாட்சிக்காக நாம எவ்வளவாய் வெதும்பி நொந்து நூலாகி மனக்கிளேசம் அடைந்து மனஸ்தாபம் அடைந்து, இவர்களா வந்து அங்க சொல்ல போறாங்கன்ற ஒரு வெளிப்பாடும் இல்லாம என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போறாங்க. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் தேவனேன்னு இல்லை. சோதிக்கப்படலாம். ஆனாலும் ஆண்டவரை பார்த்து யோவானுடைய சாட்சியை பார்க்கல மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அதனவனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர். 37, என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடு, என்னை ரட்சித்த தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து என்னை வாங்கின ஆண்டவரே எனக்கு சாட்சி கொடுக்கலனா மற்ற மனுஷன் கொடுக்கிற சாட்சி என்ன இருக்கு, சாட்சியா இருக்க முடியும்? என்னைக்கு விலைக்கு வாங்கி சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே என்னை குறித்து சாட்சி சொல்லலைன்னா, இந்த நாளைக்கு இருந்து செத்து போகிற மனுஷர்கள் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சியை நாம் இப்படி தேடுனா எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட மாட்டோம். ஒரு சிலர் தங்களுடைய காரியங்களெல்லாம் நியாயப்படுத்துறது அல்லது தங்களுடைய காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணும். என்னத்துக்குடா இந்த மனுஷர்கள் இப்படி மனுஷருடைய சாட்சிக்காக இப்படி கடந்து சுற்றி 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 வருவாங்க. இப்போ நான் தப்பா நினச்சிட்டேன், என்ன பரலோகத்தில் தப்பா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யோபு அப்படியெல்லாம் வாழ்ந்தார். இன்னும் 16ஆம் அதிகாரம் அவர் பேசுகிற நல்ல உண்மையாகவே யோபு அவருடைய பரிதவிப்பு, அவருடைய ஆதங்கம், அவருடைய போராட்டம் நான் வாசித்தோம்ல. இப்படியெல்லாம் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். 20ஆம் வசனம், என் கண் என் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இதெல்லாம் யோபுனுடைய அனுபவம். ஆனா அவருடைய அங்கலாய்ப்பு, தவிப்பு, அவர் தீர்க்க தரிசனமாய் தவித்த தவிப்பு அது என்னன்னா, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல
ஒரு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒரு அட்வொகேட் போல, ஒரு மனுஷனுடைய வழக்குக்காக அவனுடைய நியாயத்தை நிலைநிறுத்த வழக்காடுகிற ஒரு அட்வொகேட் போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒரு அட்வொகேட் ஒருவர் உண்டாஇருந்தால் நல்லமா இருக்கும். இப்ப இல்லையே. என்ன பாடுபடுத்துறாங்க, என்ன கடிச்சு கொதறாங்க. எனக்காக வழக்காட ஒருவர் இருந்தால் நலமா இருக்குமே. இதுதான் யோபின் அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்பு நாம யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமியிலே அடிமை ரூபம் எடுத்த மனுஷர் சாயலான மனுஷனுக்காக அவர் தான் அட்வொகேட். அவர் தான் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் வந்தார். இன்னும் யோபு ஒரு வார்த்தை சொல்றத பாருங்க, 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவருடைய பரிதவிப்பு பெரிய பரிதவிப்பு. 9:33. இந்த பேசிட்டு கிடக்குறாங்களே, இப்படி என்னை கடிச்சு கொதறாங்களே, என் மனசாட்சியும் கூட கிடந்து தவிச்சுக்கிட்டு கிடக்குதே, இப்படி பேசி என்னை பேசி குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே, எங்கள் இருவர் மேலும், யார் மேலும்? நியாயப்படுத்துகிறவனாய் இருந்தா என் மேலும், என்னை குற்றஞ்சாட்டுகிற இவர்கள் மேலும் தன் கையை வைக்கத்தக்கதாய் ஒரு மீடியேட்டர், 2 பேர் மேலும் தோளில் கை போட்டு சமாதானம் பண்ணுகிற ஒருவர் இருந்தால், மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே, அவர் அங்கலாய்க்கலாம். மத்தியஸ்தன் இல்லை அவருக்கு. ஆனா தேவன் அவருக்கு மத்தியஸ்தனாய் வந்து நின்னார். தேவன் எப்போது நீதிமானுக்காய் அவர் மத்தியஸ்தம் பண்ணதான் இருக்கிறார். ஒருபோது நீதிமானுடைய வழக்கை விசாரிக்காத ஒரு தெய்வம் அல்ல அவர். நீதிமானுக்காக இன்னைக்கும் வழக்காடுகிற தெய்வம் தான் அவர். ஆனா யோபன் காலத்தில் லிட்டரலாய் ஒருவரை அவன் அறியல. பழைய உடன்படிக்கை மனுஷன் தேவனை அறியல. தேவன் இந்த பூமியில மனுஷனாய் வந்து இருதரத்தாரை ஒன்றாக்குனது அவனுக்கு தெரியாது. எப்படி எழுதியிருக்கா? எங்க எழுதியிருக்க? எபேசியர்ல பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் இருந்த ஒரு பெரிய பேரியரை, ஒரு பெரிய நடுச்சுவரை, இயேசு பகையாக நின்ற நடுச்சுவரை எடுத்துக்கங்க. இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இரு தரத்தாரையும் ஒன்றாக்கினார் ஆண்டவர். 2ஆம் அதிகாரம் அவரே 14ஆம் வசனம் 13 படிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். நாம் முன்னே தூரமாயிருந்த எப்படி எனில் தேவனே நம்முடைய சமாதான காரணரானார் ஆண்டவர். ஒருவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் வழக்கை விசாரிக்க, பாவத்துக்கான வழக்கை விசாரிக்க, பாவத்துக்கு ஒரு முடிவு கட்ட, குற்றஞ்சாட்டுகிறவனை வாயை மூட, குற்றஞ்சாட்டுகிற பிசாசை அவமாக்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கு முன்பாக மத்தியஸ்தராய் ஒருவர் வந்து அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையை சிலுவையில் பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை உடைத்து தகர்த்தெறிந்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் ஆண்டவர். இது நமக்கு தெரியும், யோபுக்கு தெரியாது. தோள் மேல கை போட்டு நின்று சிலுவை அப்படிதான். நம்ம ரெண்டு பேர் மேல அப்படி தோளில் கையை போட்டு நின்னா நம்ம எப்படியா நிற்கிறோம்? புரியுதா? நமக்கு புரியுதா? 2 பேர் இந்த பக்கம் சண்டைக்காரங்க, இந்த ஒருத்தவர் சண்டைக்காரர். 2 பேரும் இப்போ சமாதானமாக தோளில் கை போட்டு நம்ம நின்னா அது எப்படி இருக்கு? என்ன ஒன்று புரியாமல் என்ன மாதிரி இருக்கு? சிலுவை மாதிரி இருக்கு. அதை தான் செய்தாங்க ஆண்டவர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த சத்ருத்தை அந்த பகையை கொன்றார். மனுஷனுக்கும் இருந்த பகையை கொன்றார்.
இருதரத்தாரை ஒன்றாக்கி ஒரே சரீரமாக மாற்றினார். இப்படி ஒரு மனுஷன் இருந்தால் நலமா இருக்கும்னு யோபு அங்கலாய்ந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அட்வொகேட் நம்முடைய ஆண்டவர், நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தேவன். இப்போதும் இங்கே உட்கார்ந்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லா பிள்ளைகளும் இப்போதும் சபை கூடுகிற இந்த நேரமும் நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம அப்படி ஆண்டவரை அப்படி தான் பார்க்கணும். நலமா இருக்குமே, எனக்கு யாரும் இல்லையே, என் நியாயத்தை விசாரிக்க யாரும் இல்லையே, மனம் குமுறிக்கிட்டு மனம் பொங்கிக்கிட்டு குறை பேசிக்கிட்டு இல்லைனா, எனக்கும் ஆண்டவரே மனுஷனுக்கும் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் பிரிவினை இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனோடு நம்ம சரியில்லை, மனுஷனோடு சரியில்லை. நம்மளை நியாயப்படுத்தக்கூடாது. நமக்கு மனுஷோடு பிரச்சனை தான் நினைக்கிறோம். குரு 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 குருன்னு அலையிறோம். அப்படியெல்லாம் இல்லை. அது நம்ம அறியாமல் கண் திறக்கப்படாதனால நம்ம அப்படி இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனை தேவனோடு. தேவனோடு என்னையே இப்படி வச்சிங்க, என்னையே இப்படி படைச்சிங்க, எனக்கு ஏன் இந்த வேலை, எனக்கு ஏன் இது, ஏன் பொறாம வருது, என்னையே இப்படி வச்சிங்க, அவங்களையே இப்படி வச்சிருக்கீங்க. எனக்கு தேவனோடு தான் பிரச்சனை, தேவனோடு தான், தேவனோடு. நீங்க எப்படி, நீங்க இதே அவங்களுக்கு செஞ்சீங்க, எனக்கு இப்படி செய்யலை, என்னை இப்படி வச்சு, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, அவங்களாம் எப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க. சபைக்கு வந்தாலும் அதே பிரச்சனை. எனக்கு கொடுத்ததை நான் மனத்தாழ்மையை செய்கிறேன்னு இருக்க முடிய மாட்டேங்குது. நன்றி உள்ளவனா நாய் போல இருக்க எனக்கு மனசு வர மாட்டேங்குது. நானும் திங்க மாட்டேன்றேன், பிறரையும் திங்க விட மாட்டேன்றேன். தேவனோடு எனக்கு பிரச்சனை, எல்லா மனுஷனோடும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நம்ம அப்படி ஒன்றும் தப்பாக விளைவிக்க கூடாது. மனைவி புருஷனுக்கு பிரச்சனை அப்படின்னா அது மனைவிக்கும் புருஷனுக்கும் பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனையின் துவக்கம் தேவனோடு மனைவிக்கு பிரச்சனை, புருஷனோடு பிரச்சனை, தேவனுக்கு புருஷனோடு பிரச்சனை, மனைவியோடு பிரச்சனை, வேற எதுவுமா இருக்காது. எவனை யோசித்து பாருங்க. என் மனசு தேவனோடு நல்லா இல்லை, விசுவாசம் அல்ல, தாழ்மையா அல்ல. சகலம் என் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதாவது நடக்குது, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனோடு அப்படி இல்லை. அதுதான் சகல பிரச்சனைக்கும் காரணம். இப்படி நம்மை ஒப்புரவாக்கினார் தேவன். அப்படி ஒரு மத்தியஸ்தர் நமக்கு வந்தார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் நம்ம கேட்டோம். மனுஷன் தெய்வத்தை தொடுகிறது மதம், தெய்வம் மனுஷனை தொடுகிறது தான் ஆவிக்குரிய வாழ்வு. மனுஷன் தூக்கி சுமக்கிறது இல்லை தெய்வம். மனுஷனை தூக்கி ஒருவர் சுமக்கிறார் பாருங்க, அவர் தான் அப்பா. பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து வந்தோம் நாங்கள். எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வரும்போது தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து வந்தான். அவங்க தான் தெய்வம். தெய்வத்தை சுமக்கிறது இல்லை. தெய்வத்தை மனுஷன் போய் தொடுறது இல்லை. தெய்வம் மனுஷனை குஷ்டரோகியை பாவியை தொடுவது தான் ஆவிக்குரிய வாழ்வு. ஏதோ நான் தொட்டேன்னு யோசிக்கப்படாது. அவர் தொடன குஷ்டரோகம் நீங்கி இருக்குது. அவர் தொடலைன்னா பாவம் தொலையாது. ஒரு சில இடத்துல பாவம் தொலையாமல் இருக்கிறது காரணம் அவரால் தொடப்படலை. இன்னும் மனுஷர்களால் தொடப்பட்டிருக்கோம். சத்தியம் புரியுது மண்டையில், அது கொஞ்சம் இறங்கி கீழே இன்னும் வரலை, இதயத்துக்கு வரலை. எல்லாம் அறிவாய் நின்றுக்கிட்டு குழப்புது. அது வாழ்வாய் வந்து இருதயத்தை தாக்கல. அதான் எல்லா சஞ்சலம். தேவனே, இப்படிப்பட்ட பாவியாக எனக்கு நீ மத்தியஸ்தனாக இருக்கிறேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5 வசனம். எல்லா மனுஷரும் 4 வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்ன்றது அவருடைய விருப்பம். இந்த சத்தியம் என்ன? எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார் என்பதை ஒருவன் அறியணும். எனக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்று அறியணும். இது ஒரு பெரிய வெளிச்சம். எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஏதோ வந்தார் போனார், வாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வாங்க, அது உங்க பாடு, வந்தேன் அப்படின்னு இல்லை. அவர் நமக்காக இப்போது பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். சத்தியத்தை அறியணும். அடுத்த வசனம், தேவன் ஒருவரே. இந்த சத்தியத்தை எல்லாரும் அறியணும். தேவன்
ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்துதான் அவர். அந்த மத்தியஸ்தர் யாரு? கிறிஸ்து. அவர்தான் பூமிக்கு வானத்துக்கு நடுவிலே சிலுவையிலே தொங்கி என்னை தேவனோடு ஒப்புரவாக்கின தேவாதி தேவன், ஸ்தானாபதி, மனுஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர், மனுஷனுடைய பரிகாரம் அவர். உலகத்தின் மையத்தில் தொங்குனார் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவா, அப்படி வாரத்துக்கு பூமிக்கு நடுவாய். என்னை தேவனோடு ஒப்புரவாக்க. எவ்வளவு சத்துரு, நாசகாலன், நாசமாக்கி கொண்டிருக்கிற குடும்பங்களை, வீட்டை, என்னை நான் எவ்வளவு நாசப்படுத்தி கொண்டிருந்த பாவி நான், என்னை மகிழ்ச்சியாக்கினார். அல்லேலூயா. என்னை சந்தோஷப்படுத்த, பரலோகத்தின் சந்தோஷத்தை கொஞ்சம் ருசிக்கும்படி செய்தார். ஆமென். முழுசு நம்ம அடையலை, ஆனால் அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை இந்த பூமியிலே குடும்பங்களில் அனுபவிக்க செய்த அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், என்ன ஆனந்தம் அது. அதை முழுசும் அடையலை ஆண்டவரே, ஆனால் அதை அனுபவிக்க செய்கிற உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை நீர் உம்மோடும் மனுஷரோடும் ஒப்புரவாக்குனீரே ஆண்டவரே. எதிரும் புதிருமாய் இருக்கிற புருஷன் மனைவியை சேர்த்து இணக்கமாய், சமாதானமாய், அன்பாய் ஒரே உடலாக்குன உங்க தெய்வீக வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஒரே சரீரமாக்கு நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த மகாபெரிய விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே உடலா எங்களை ஆக்கி, ஒரே உடலா எங்களை எல்லாரையும் ஒரே சரீரமாக்கி, பிரதர் சிஸ்டர், சகோதரன் சகோதரினை கபடற்றோளா எங்களை நீங்க ஆக்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது உங்களுடைய மரணத்தினாலான பாக்கியம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையால் வளர்ந்து வந்த எங்களை உங்களுடைய ஒரே இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து சகோதரனாய் சகோதரியாய் எங்களுக்கு சகோதரனாய் மாறின உம்முடைய வெளியேறப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர், நீர் மத்தியஸ்தர். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்குகிறது, இப்போது விளங்குகிறது. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். நல்லா இருக்க ஏற்ற காலங்களில் விளங்குகிறது, இனியும் விளங்கும். இப்போ விளங்கி கொண்டிருக்கு. எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள், இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்களில் கண்ணீரில் கடந்து போகிற என்னை கலங்காதேன்னு சொன்ன நீ. நான் உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறேன். பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கா இன்னைக்கும் பிதாவிடத்தில் பாவமா அக்கு செக்க செவேர்னு இருக்கா? ரத்தாம்பரம் போல இருக்கா? வா, என்னிடத்துல வா, அதை வெள்ளை ஆக்குறேன், பனி போல ஆக்குகிறேன்னு சொன்ன ஆண்டவர். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான். இவர்களெல்லாம் பேசக்கூட கூடாது நம்ம. எனக்கு அப்படித்தான் தோணுது. இதெல்லாம் பேச நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனாலும் அந்த கிருபையும் இரக்கத்தையும் காண்பித்த நல்ல தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். சந்தோஷமா காலையில் வந்திருக்கிறவர்கள் நாம் கடவுளுடைய வார்த்தையை கண்ணை திறந்து நாம் படிக்கலாம். என் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் யோவான் அப்போஸ்தலன் மூலமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான் பாவம் செய்யக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், நான் பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமாயிருக்கிறார். நீதிபரர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார், கள்ளர் மத்தியில். என் பாவங்களுக்காய், என் அக்கிரமங்களுக்காய் ஒருவர் பலியாயிருக்கிறார். நான் பாவம் செய்யக்கூடாது. அந்த அர்த்தத்தெல்லாம் யோவான் பேசுகிறார். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்வு
சும்மா அதை சூப்பர்ஃபிஷியலாக பேசிக்கிட்டு அலைகிறதல்ல. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மேலோட்டமை மிதப்பா யதார்த்தமற்ற வாழ்க்கையை பேசுகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமானது. இந்த பைபிளில் தாவீது பாவம் செஞ்சாம்னா எழுதியிருக்கு. 2 மக்கள் தகப்பனோட சேர்ந்து குழந்தை பெற்றாங்கன்னு எழுதியிருக்கு. இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். உள்ளதுன்னு அப்படியே சொல்லுகிற சத்திய புஸ்தகம் இது. யதார்த்தத்தை பேசுகிறது சத்தியம். எப்பவுமே சும்மா இருட்டடிப்பு செய்தது இல்லை. அதுக்கு பிறகு தான் இதுக்கு சத்திய வேதம் எழுதியிருக்கோம், சத்திய வேத புஸ்தகம். யதார்த்தத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்து என்ன சொல்கிறார்? ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் பாவம் செய்யாதபடிக்கு எழுதுறீங்க, அப்புறம் பாவம் செய்யறதுன்னா என்ன சொல்றீங்க? பாவமும் செய்யக்கூடாதுன்னு அப்ப பாவம் செய்தால்னு சொல்றீங்க. இதான் யதார்த்தம். நாம விரும்பி விரும்பி போய் பாவம் செய்கிறோம். விரும்பி நாம பாவம் செய்தோம். மனப்பூர்வமாய் போய் விழுந்து புரண்டோம். மிருகங்களைப் போல மனப்பூர்வமாய் நடந்தோம். இப்ப மனப்பூர்வம் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அவனுக்காக செலுத்தப்பட்ட பலி அவன் அறியல. இன்னும் ஒரு பலி இல்லைன்னு அவன் தெரியல. திரும்பவும் நான் பாவம் செய்வேனானால் இன்னொரு பலி இல்லையே அப்படின்னு அவனுக்கு புரியல. ஒரு பலியா இருக்கிறதே என்று அவனுக்கு புரியல. இனிமே பாவம் செஞ்சா எனக்கு வேற பலி இல்லைன்னு புரியாதவன் தான் அப்படி செய்யறான். மனப்பூர்வமாய் அல்ல. நடக்கிறோம் நாம் எல்லாரும். கிறிஸ்தவ வாழ்க்கையே நடை. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி ஒரு சின்ன ஓட்டம். அப்படி எழுதியிருக்கு எபிரேயர் 12. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எல்லாரும் ஓடுகிறோம். எங்கே ஓடுகிறோம்? பணத்தை தேடி அல்ல, சொந்தத்தை தேடி அல்ல, நண்பர்களை தேடி அல்ல, நம்மளை பற்றி யாராவது சாட்சி கொடுக்க மாட்டாங்களான்னு அவங்களை தேடி அல்ல, இயேசுவை நோக்கி. நாம் ஓடுகிற ஒரு பொடி நடையான ஓட்டம் இயேசுவை நோக்கி இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு யதார்த்தம். இப்படி ஓடும்போது, இப்படி ஓடுகிற இந்த ஓட்டத்திலே தடுக்கலாம், கல் குத்தலாம், கீழே விழலாம். அப்படித்தான் எழுதியிருக்கு. ஐக்கியத்தை பற்றி எழுதியிருக்கு 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே உட்கார்ந்தால்னு இல்லை. ஒளியிலே உட்கார்ந்திருந்தால் ஒருத்தரோடு ஒருத்தர் ஐக்கியப்பட்டிருப்போம். நடந்தால் நான் ஒளியை நோக்கி, இயேசுவை நோக்கி நான் நடக்கிறேன். தவறலாம், விழலாம், தடுமாறலாம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அடுத்த வசனம் எழுதி. நான் போய் இடிச்சுக்கிட்டு இல்லை, மனப்பூர்வமாய் கசந்துக்கிட்டு குறை பேசிக்கிட்டு நான் அப்படி இல்லை. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிற ஆண்டவர் வேண்டவே வேண்டாம். அக்கேஷனலி அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதிர்பாராத ஆக்சிடென்டலி எதிர்பாராத விதமாக நான் விழுகிறேன். அதைத்தான் சொல்றார். ஒருவன் பாவம் செய்வான். ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற சகோதரிகள் புருஷனிடத்துல ஏட்டி கூட்டி பேசன்னு நினைக்கிறீங்க. தெரியல எனக்கு. பேசுனா நீங்கள் மனப்பூர்வமாக ஏதோ செய்கிறீங்கன்னு அர்த்தம். பிளான்டு, திட்டமிட்டு செய்கிற சதி. திட்டமிட்டு தேவனை இன்னும் சிலுவையில் காலில் போட்டு மிதிக்க தான் செய்கிறோம். அவரை அளவிடுகிறோம், அவரை சிலுவையில் அறைகிறோம். திட்டமிட்டு செய்தார். ஏதோ பேசுனாங்க, பேசிட்டா சாரிங்க, அப்படி பேசக்கூடாது, மன்னிச்சுங்க. அதைத்தான் சொல்றார். அப்படி ஒருவன் பாவம் செய்வானால் எனக்காக நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து. நீதிபரர்னா என்ன? நீதிபரர்னா என்ன? அவர் தான் ஜட்ஜு. அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் நிறுத்து பார்க்கிறார் அவர். எல்லாத்தையும் தூக்கி சரியாக விசாரிக்கிறார் அவர். இப்போ அந்த நீதிபரராகிய கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். பிதாவே, என் மகள் ஆக்சிடெண்ட் அப்படி பண்ணிடுச்சு, மன்னிச்சு. பிதாவே, நான் விலை கொடுத்து ரத்த சிந்தி மீட்ட என்னுடைய மகன் ஆக்சிடெண்டாக எதிர்பாராமல் இப்படி நடந்துட்டான், மன்னியும் ஆண்டவரே, அவனை மன்னிச்சு. பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவரை அண்டிக் கொண்டு வருகிறார்களோ அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர். இன்னைக்கு நம்மளோட பரிந்து பேசுகிற நல்ல ஆண்டவர்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாஸ்த காரியங்கள் நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய பிரதான ஆசாரியனை நான் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கேன். நம்முடைய பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்கிற வெளிச்சமும் கண்ணை திறந்த போது ஆனந்தமாக இருக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடம் நம்ம வாஸ்தவம் புதியில் கூட. பிரியமான சகோதரனே, நம்மை குற்றஞ்சாட்டும் ஒருவரிடத்தில் நான் வந்து சேரல. யாரும் பயப்படக்கூடாது. சபையில் சந்தோஷமாக இருக்கு. நோ ஒன் இஸ் அகென்ஸ்ட் யூ. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் இல்லை. பயப்படாது. நான் இல்லை, நாங்கள் இல்லை, யாரும் உங்களுக்கு விரோதமாக இல்லை. உங்களை ரட்சிக்கும்படிக்கு தேவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிற சூழ்ச்சிகள், கபடுகள், தனக்கானதை தேடுகிறதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதன்படி நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். அப்படிதான் நான் சொல்லலாம் நினைக்கிறேன். தேவன் நம்ம ரட்சிக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சூது, கபடு, தனக்கானதை தேடுதல், பெருமை எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்மை சரியாய் காய் நவர்த்தி நம்மளை சிக்ஷித்து நம்மை நடத்துகிறார். அது நமக்கு சில நேரம் காயங்களாக கூட இருக்கலாம். சில நேரங்கள் அது வேதனையை தரலாம். ஆனால் அது நம்முடைய நன்மைக்காக தான். ஒருவேளை நமக்கே தெரியல. அது நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். அதிலே நாம் அகப்படுகிறோம். தேவன் நம்மை திருத்துகிறார். அங்கே தான் வந்திருக்கிறோம். ஆபேலின் இரத்தம் பேசுனதை பார்க்கலும், ஆபேலின் இரத்தம் என்ன பேசுனது? என்ன சொன்னது? பிதாவே, காயினை மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், காயினை மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், அவனை மன்னிக்கணும் மன்னிக்கணும் எனக்கு இருந்தது தாங்கன்னா விடாதீங்க. விடாதீங்க அவனை. அவனை ஜட்ஜ், நியாயம் தீருங்க. அவனை பழிவாங்கும். அவன் நான் குற்றமில்லாத இரத்தத்தை என்ன கொண்டுட்டான்னு அவன் கேட்கல. அவனுக்கு தெரியாது. ஆனால் நீதிமானாயேன்னு எங்கே எழுதியிருக்கு? எபிரேயரில் தான் எழுதியிருக்கு. ஆபேல் விசுவாசத்தினால வாழ்ந்த ஒருவன். ஒரு நாள் தான் வாழ்ந்தான். நீதிமான் சில சமயங்களில் ஒரு நாள் தான் வாழ்வான். பெருசாக ஒன்றும் அனுபவிக்கலை பழைய உடன்படிக்கை மக்கள்லாம். ஆபிரகாம் கூடாரத்தில் யாக்கோபு கடைசியை நொண்டிக்கிட்டு, ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஒரு நாள் தான். விசுவாசத்தினாலே அவன் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான். பொறாமையினாலே கொலை செய்யப்பட்டான், செத்துட்டான். நீதிமான் பெரிய அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீதிமானுக்கு ஒன்றுமே இந்த பூமியில் இல்லை. இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை. நாம் வந்திருக்கிற இடம் பழிவாங்கும் என்கிறதல்ல. கேட்குறீங்களா? புது 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இந்த புது உடன்படிக்கையில் ஒரு மத்தியஸ்தர் நமக்கு இருக்கிறார். அந்த இயேசுவின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலும் எழுதியிருக்கு. பார்க்கலும்னா என்ன? சம்திங் பெட்டர், மேன்மையான ஒன்றை பேசினவர், குணகரமாய் பேசினவர், நமக்கு பிரயோஜனமாய் பேசினவர், நம்முடைய வாழ்வுக்காய் பேசினவர், நம்மை வாழ வைக்க பேசினவர், நாம் வாழ்ந்திருக்கும்படிக்கு பேசினவர். என்ன பேசினார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். பயப்படாமல் வரணும். நான் ஆண்டவருடைய சபைக்கு வந்திருக்கிறேன். எப்போதும் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு அப்படி எனக்காக மத்தியஸ்தராக இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்திருக்கிறேன். என் ஆண்டவரிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட விருப்பத்தோடு நான் எப்பவும் இருப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம். நம்முடைய மத்தியஸ்தரை நம்ம உணர்ந்து ஆனந்தம் அடையணும். நம்ம தனியாக இல்லை. நமக்கு ஒரு நல்ல அட்வொகேட் இருக்கார். அட்வொகேட் என்னத்துக்கு? நம்ம எப்பாவது தவறிடுவோம்னு அர்த்தம். நமக்காக எப்போதும் வழக்காடுகிறவர் ஆண்டவர். யார்கிட்ட? பிசாசோடும் பிதாவோடும். தேவனுக்கு நம்மை ஒப்புரவாக்க பிதாவுக்கு தன் ஜீவனையே கொடுத்தவர். இரத்த சிந்துகள் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொன்னபோது தன் இரத்தத்தையே பிதாவே சிந்தி பாவ மன்னிப்பை கொடுக்கணும்னு சொல்லி சிந்தினார். ஏன்னா மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். நான் மரிக்கிறேன்னு சொன்னார் நமக்காக. அல்லேலூயா.
அப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? என்னை பொறுத்தவரையில் ஆண்டவர் இங்கே உட்காந்துருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கும் அழுது கொண்டு இருக்கிற ஒரு நல்ல தெய்வம். இன்னைக்கும் பிதாவினிடத்தில் போய் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு கண்ணீராய் அவர் நின்று கொண்டு நம் பாரிசத்தில் நின்று கொண்டு, இது என் பிள்ளை, இந்த ஒரு விஷயம் மன்னி, இந்த ஒரு விஷயம் மன்னி. நாம் சுவிசேஷத்தரம் வாசிக்கிறோம். தோட்டக்காரர் என்ன சொன்னார்? எஜமான் என்ன சொன்னார்? இந்த மரத்தை, ஒரு அத்தி மரத்தை நட்டுருந்தான், அதை வெட்டி இது என் நிலத்தையும் கெடுது. ஆனால் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தோட்டக்காரர் வந்தார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த வருஷம் இருக்கட்டும். அல்லேலூயா! எவ்வளவு மனசை பாருங்க, அவருடைய மனசை. இருக்கட்டும். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஒருவரோடும் ஒருவருக்கும் ஒரு விரோதமும் இருக்கக்கூடாது. இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று அவர் தயாள பிரபு. அவர் தயாள பிரபுவாக இருக்கிறார். நான் வன்கண்ணனாக இருக்கலாமா? பாவங்கள் திருத்தப்படும், கண்டிக்கப்படும், பேசப்படும், சபையில் குத்தப்படலாம், காயப்படலாம், திருத்தப்படலாம், கண்டிக்கப்படலாம், எல்லாம் நடக்கும். அதான் சபை. இதெல்லாம் எதுக்காக? நம் நல்லாக இருக்கா. 7ஆம் அதிகாரம் ஆசாரியர்களை பற்றி எழுதியிருக்கு. அவர்கள் நிலைத்திருக்க முடியாதவர்கள் அநேகராக இருக்கிறார்கள், மறிப்பார்கள். இந்த ஆசாரியம் போனால் அந்த ஆசாரியன், அந்த ஆசாரியம் போனால் அந்த ஆசாரியன், அந்த ஆசாரியம் போனால் அந்த ஆசாரியன். இந்த ஆசாரியர்கள்லாம் என்ன செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆசாரியர்கள்லாம் என்ன? ஆசாரி இல்லை, மரம். ஆசாரியன்னா யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? புரியுதா? புரியாதவர்கள் இருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நாம் நம்ப முடியாதுக்கா. ஆசாரியன்னா என்ன நினைக்கிறீங்க? ஜனங்களுக்காக தேவனிடத்திலே போய் பரிந்து பேசுகிறவர். பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் தேவனிடத்தில் போய் மத்தியஸ்தன்னு பரிந்து பேசுவான். அவன் பேசும்போது வீசுன கையும் வெறுங்கையுமா அப்படி போக முடியாது. ஆரோனை பற்றி எழுதியிருக்கு. அவன் அந்த 12 கோத்திரங்க லக்கத்தின்படியே 12 கற்களை அவன் மார்பகத்தில் அணிஞ்சிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸில், அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போகிறதுனாலே பெருசு. அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கே பெரிய அளவுகள் எல்லாருக்கும் என்ன கொண்டு தைக்கணும், என்ன அளவில் தைக்கணும். அவன் அந்த 12 கற்களை மார்பகத்தில் அணிந்து கொண்டு அவன் தேவனிடத்தில் போவான். நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் போனாங்கன்னா ஜனங்கள்லாம் தவிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆசாரியன் எதுக்கு போயிருக்கிறார்? பலி செலுத்த. ரைட்டு தான், பலி செலுத்த. என்ன கொண்டு போயிருக்கிறார்? பலி. ஒரு ரத்தத்தை கொண்டு போயிருக்கிறார். அது ஆட்டு ரத்தமோ ஏதோ ரத்தத்தை, கண்டுக்குட்டியின் ரத்தமோ எடுத்து கொண்டு போயிருக்கிறார். அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டதுனா மட்டும்தான் ஆசாரியன் திரும்ப வருவான். புரியுதா நமக்கு? அப்படி அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் ஆசாரியன் உயிரோடு வெளியே வருவான். அங்கீகரிக்கப்படலாம், அங்கேயே செத்தான். அப்படியே இடுப்பில் கட்டியிருக்க கயரால் அப்படியே அங்கேயே போக முடியும். தொட்டா செத்தான், அப்படியே கயரால் எழுத்துக்கு வெளியே கொண்டு வந்து. ஒருவேளை இப்படி எழுதியிருக்கா தெரில, படிச்சுக்கணும் தெரியும். இப்படிதான் நடந்தது. ஒருத்தர் சத்தா ஒருத்தர் வர, இந்த ஆசாரியம் போன அந்த ஆசாரியன் கூட வருவார்கள். ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியருக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ. 22 அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியான ஆசாரியர்களாக்கப்படுவர்கள் அநேகராயிருக்கு. நிறைய ஆசாரியர்கள் வந்தார்கள். இவரோ யாரு? கிறிஸ்துவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மனுஷன். அதனால தான் சொல்றேன், மனுஷனுடைய சாட்சி வேணாம்னு சொல்றோம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மாறவே மாறார். தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் நாம் போகலாம், எப்பவும் போகலாம். அடுத்த வசனம். மேலும் தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேருவர்களுக்காக. யார் மூலமாய்? இயேசு நாமத்தில் வருகிறேன் பிதாவே என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும்
என் நீதியோ, என்னுடைய தான தர்மங்களோ, என்னுடைய புண்ணியமோ, என்னுடைய ஜபமோ, வேதமோ, அறிவோ, என்னுடைய சீனியாரிட்டியை எதையும் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறவங்க உண்டு. நம்பிக்கையே வராது. ஜெபிக்கலாம், மணிக்கணக்காக ஜெபிக்கலாம், ஜெபிச்சோம்ன்ற நம்பிக்கையை தேவன் தரமாட்டார். கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிறது அப்படிதான். எல்லாத்தையும் கொண்டு அங்கே போட்டு வருவாங்க. ஆண்டவருக்கு தங்களை கொடுக்காதனால கொடுத்தோம்ன்ற திருப்தியை தேவன் திரும்ப தரமாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த ஊழியம் செய்கிறோம், இந்த ஊழியம் செய்கிறோம், ரைட்டு, ஓகே. நான் என்ன கொடுக்காம என்ன செஞ்சாலும் இதை செஞ்சதுலலாம் ஒரு திருப்தியை தேவன் நமக்கு தரமாட்டார். எப்போ பார்த்தாலும் இருதயம் வெறுமையாக இருக்கும். போனோம் வாங்கன்னு கேட்கலன்னு வருத்தமாக இருக்கும். ஏன் நம்ம கொடுக்கல? நம்ம என்ன செஞ்சாலும் சரி நமக்கு ஒரு தேவன் திருப்தியை தரமாட்டார். அப்படி தன்னை கொடுக்காதவர்களுக்கு என்ன செஞ்சாலும் திருப்தி இருக்காது. இங்கே சபைக்கு வந்து நம்ம கூட்டலாம், பெருக்கலாம், பாய் போடலாம், விழலாம், பெறலாம். தேவனுக்கு செய்தோம் என்கிற திருப்தியை தேவன் தரமாட்டார். மனுஷன் வேணாம் தரலாம். ஏன் அப்படி தரமாட்டார்னா, நாம் நம்மை கொடுக்கல. தேவனுக்கு என்ன தான் கொடுக்கணும்? இதா? இல்லை, உங்களுடையதே அல்ல, உங்களுடையதை அல்ல. தேவன் நம்முடைய திறமைகளை, நம்முடைய வீராப்புகளை, நம்முடைய பலனை வேண்டாம் அவருக்கு. அவர் மனுஷ பலம் வேண்டாம் அவருக்கு. மனுஷ பலம் வேண்டாம். நம்ம நினைக்கக்கூடாது நான் செய்யறேன் தேவர் செய்வானு. சில சமயத்தில் அப்படி எண்ணம் வரும், நாம் இல்லைன்னா சபையே நின்று போயிடும்னு. இதெல்லாம் சும்மா நம்மளை கேட்டு தான் வானம் உண்டாக்குனாரா? சில நேரங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க? அதனால ஒரு மாதிரி சிரிப்பிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஒரு மாதிரி எப்படி அந்த 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 இடத்துக்கு அப்படி அப்படி சொல்ல தெரில. அப்படி இல்லை. நாம் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. ஆணும் பெண்ணும் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்று நடந்திருக்காருன்னு எழுதியிருக்கு. அவர் பரிபூர்ணம் உள்ளவர். ஒரு சகோதரன் சொல்றதை கேட்டார், தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அனுப்புனாரா? மனுஷன்லாம் என்ன நினச்சிக்கிறான்னா, தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற வந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நான் அவரை விசுவாசித்தேன், தேவன் எனக்கு தேங்க்யூன்னு சொல்லணும். ஆண்டவரே, நீங்க செய்த திட்டத்தை நான் விசுவாசிக்கலாம், எப்படி நிறைவேற்றிருப்பீங்க? நான் விசுவாசித்தேன், அதனாலதான் உங்க திட்டம் நிறைவேறிருக்கு. எவ்வளவு மதிகேடு! நான் விசுவாசித்தேன், நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன். தேவன் எனக்கு வந்து சல்யூட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்பா, என் திட்டத்தை நிறைவேற்ற விசுவாசித்தேடா தம்பி. அப்படியா? கல்லு விசுவாசிக்கும். எவ்வளவு தரக்குறைவான எண்ணங்கள்! தேவனை பற்றி அறிவில்லாமை. நாம இல்லைன்னா என்ன, நான் இல்லைன்னா என்ன? இப்படியெல்லாம் நாம சிந்திக்கும் போது தேவன் நம்மை உடைத்து உருவாக்குகிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்கா, இயேசுவே உங்க நாமத்தில் வந்து உங்க நீதியை மூடிக்கொண்டு நான் வரும், எனக்கு ஒன்றும் இல்லாண்டு விட. நான் உனக்கு முன்பாக நானாய் வந்திருந்தா ஒன்றுமே நடக்காது, எரிஞ்சு போயிருக்கேன். என் நீதி, என் பரிசுத்தம், என்னுடைய அது இதையெல்லாம் கொண்டு வந்து இயேசு நாமத்தில் வந்திருக்கிறேன்னா போக முடியாது. நீதிமானாகிய மனுஷன் வந்திருக்கிறான். இல்லை, யாருக்குள்ளே மறைந்து போகிறோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் மறைந்து போகிறோம். அவர் தேவனுடைய நீதியான நமக்காக தேவனுடைய நீதியானார். அவர் பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். அவர் நமக்காக தேவனுடைய நீதியானார். அந்த நீதியை மூடிக்கொண்டு பிதாவினிடத்தில் சேருளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவரானபடியினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்படி நம்ம அந்த ஆசாரியனை நம்ம இருந்திருக்கிறோம்? இந்த பிரதான ஆசாரியர் என்னை இருதயத்தில் சுமந்து இருக்கிறார். ஆசாரி ஊழியங்கிறது அப்படிதான். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா மக்களையும் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவியை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் உன்னை உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன். இல்லையா? நீ என் கண்ணின் கருவிழி, என் ஆடு, நீ உன்னை நான் அறிந்திருக்கிறேன், என் பிள்ளை, மகன், மகள். யோவான் 17ஆம் அதிகாரம். நான் பயப்படலை, நான் கலங்கலை, அப்படிதான் யோசிக்கிறேன். என் ஆண்டவர் எனக்காக பிதாவினிடத்தில் இப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
நல்ல ஆசாரியனாய் என்னை சுமந்து கொண்டு, என்னை மார்பிலே சுமந்து கொண்டு, சிந்தையிலே சுமந்து கொண்டு. 17ஆம் அதிகாரம். ஆறாவது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, யோவான் 17:6, உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை, நான் சொன்ன வசனத்தின் அர்த்தம் என்னை கை கொண்டிருக்கலான்னு அர்த்தம். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் 12 சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டானவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். 9வது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? யாருக்காக? நான் சீசன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்பவும் தேவன் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். வேறு யாருக்காக இல்லை, எனக்காக. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக அல்ல. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்கள். அப்படி சொல்லணும் ஆண்டவன். நம்ம எல்லாம் தேவனுடையவர்கள். நான் தேவனுடையவன், தேவனுக்கு சொந்தக்காரன், தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு அப்பா. உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். என்னுடையவர்கள் எல்லாம் உம்முடைய, உம்முடையதெல்லாம் என்னுடைய. உம்முடையது பிள்ளைகள் எல்லாம் என்னுடையவர்கள், என்னுடையவர்களுக்கு எனக்கு தந்தீரே, அவர்களெல்லாம் உம்முடையவர்கள். அப்படி இப்போ முடிவெடுத்து உம்முடைய 14ஆம் வசனம், உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற, தேவன் வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்றவர்களெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். தேவன் வார்த்தையாகிய கிறிஸ்துவே எனக்கு கொடுத்திருக்கிறார். உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைக்குதா? பரவாயில்ல. உலகத்தார் போல உலக மனோபாவமுடைய ஒரு சகோதரன் சகோதரி கூட பகைக்கலாம். உலக ஆவி வந்தால் நாம் பொறாமை, கசப்பு, வெறுப்பு, போட்டியில் ஒருத்தர் அந்த உலக ஆவி வந்துட்டு ஆயிரும். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆண்டவரே, அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன். 17ஆம் அதிகாரம் ஆசாரியனுடைய ஜெபம். அது அந்த பிரதான ஆசாரிய ஜெபம். பரிந்து பேசுகிறார் நமக்கு. இப்போதும் பிதாவினிடத்தில் அப்படிப்பட்ட பரிந்து பேசுகிற ஒரு தெய்வத்தை, நம்முடைய ஆண்டவரை சந்தோஷமாய், நான் கலங்கல் ஆண்டவரை, நான் பயப்படல ஆண்டவரை, எனக்கு ஒரு நல்ல ஆசாரி மத்தியஸ்தர் இருக்கிறேன். யோபை போல நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லா இருக்க வேண்டிய, எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், வந்துட்டார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் வந்து விட்டார். ஒரே ஒரு வசனம், கொரிந்தியர் புஸ்தகம், ஒப்புரவாக்கப்பட்டவன். கிறிஸ்தவ வாழ்வு என்ன மகிமையான வாழ்வு. 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அவ்வளவு அருமையான காரியங்களை அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்விலிருந்து பேசுகிறார். அது எப்படி அவர் பேசுகிறார்? ஆவியானவரால். அவர் நான் பைத்தியம்னு சொல்லுகிறார். எனக்காக நான் வாழ முடியாது, எனக்காக மரித்தவருக்காக நான் வாழவேன் என்று சொல்கிறார். இது முதல் கொண்டு ஒருவனை நான் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன்னு சொல்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. சொந்தம், பந்தம், ஜாதி, எந்த பேக்ரவுண்ட் படி நான் பார்க்க மாட்டேன். மறுபடியும் பிறந்தவர்கள், அவ்வளோதான். மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, வேற எதுவும் எனக்கு தெரிய தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறந்தவர்கள். இவையெல்லாம் பைத்தியமானதோ, கிறிஸ்துவுக்கு என்று வாழுகிறதோ, எல்லா விஷயங்களையும் பேசிவிட்டு அவர் இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிற இந்த வாழ்வு, புது சிருஷ்டியான வாழ்வு யாரால் உண்டானது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, யாரை கொண்டு?
தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார் ஆண்டவர். தம்மை கொண்டு, கிறிஸ்துவை கொண்டு தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். தேவனுடைய பிள்ளைகளுடைய சபையில் ஊழியக்காரர்கள் என்னமோ நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இங்கே சபையில் அப்பம் பக்கம் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் எப்போது ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக தான் பிரித்து விட சொல்லக்கூடாது. கோல் சொல்லுவோட இருக்கக்கூடாது. கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரிக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள், கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். எப்போது ஜனங்களை ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்க நினைக்கிறவர்கள். ஒப்புரவாக்கணும். பிள்ளைகளில் ரெண்டு அப்படி ஒரு மாதிரி இருக்கலாம், கூப்பிட்டு சாரிகள் அக்காட்ட, சாரிகள் அண்ணன்ட்ட, ஒப்புரவாகு. அம்மாவோட ஒப்புரவாகு, அப்பாவோட ஒப்புரவாகு, சகோதரனோட ஒப்புரவாகு, தேவனோட ஒப்புரவாகு. அப்படி ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்கிற ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். அது என்னவெனில் 19 வசனம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல, என்ன புத்தி சொல்கிறார்னு பாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்கு அம்பாசிடர்ஸாக இருந்து, ஸ்தானாபதிகளாக இருந்து, பிரதிநிதிகளாக இருந்து, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிரதிநிதிகள். ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், மறுபடியும் பிறந்தேன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிற எல்லாரும் பரலோகத்தின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கவள் இல்லை, குறை பேசிக்கிட்டு முறுமுறுத்து கோல் சொல்லிக்கிட்டு இருக்கவள் இல்லை. ஒரு விஷயத்தை சொன்னால் இது 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கிய குறைச்சலை உண்டு பண்ணுமே நம்ம சொல்லக்கூடாதுன்னு அறிவு நமக்கு வேணும். எப்பவும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தன்னை பற்றி ஒருவர் என்னிடத்துல வந்து பேசலாம், என்னை பற்றி என்னிடத்திலே வந்து பேசலாம். இன்னும் ஒருவரை பற்றி என்னிடத்தில் வந்து பேசினால், புரியுதா தமிழ்? ஒருவர் தன்னை பற்றி, தாம் பிரச்சனையை பற்றி என்னிடத்துல பேசலாம். என்னை பற்றி நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கன்னு என்னை பேசலாம். இன்னும் ஒருவரை பற்றி பேச வந்தால் அந்த அறிவு இத்தனை வருஷமா சபையில் இருக்க உங்களுக்கு இல்லை. தேவனை அறிகிற அறிவு. பிரதர், யாரை பற்றி பேச போகிறீங்க? அவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆர் யூ ஓகே? போகிறேன். அவர்கிட்ட சொல்லுவேன். சொல்ல தெரியாத தேவனை அறியாதவர்கள் இன்னும் உட்காந்துருக்குறோம். பாய் விரித்து பந்தி போட்டு உட்காந்து கேட்டு வீணாக போவோம். இது ஒப்புரவாக்குதல் இல்லை. மற்றவங்களை பற்றி போய் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறோம் பாருங்க, தெய்வ பயம் இல்லாதவர்கள். தெய்வ பயம் உள்ளவர்கள் அவர்கள்ட்டே பேசுகிறவர்கள். தெய்வ பயம்னா என்னன்னு தான் நம்ம தெய்வ பயம்னா என்னன்னு சொல்கிறோம். தெய்வ பயம்னா மற்றவர்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதவர்கள், தன்னை பற்றி தான் பேசலாம். குறை பேசாமல் முறுமுறுக்குமாக்க, இல்லைன்னா சொல்லி எனக்கு சொல்ல பயமாக இருக்குது, அவர் வச்சுருக்கிற மீசையும் அவர் கண்ணையும் பார்த்தினா பயமாக இருக்குது, நீயும் வா நம்ம அவர்கிட்ட பேசுவோம்னு அழைச்சிடுவாங்க. இல்லைன்னா கையை பிடிச்சி டக்குன்னு பிடிச்சி அவர்கிட்ட போய் சொல்லுவோம் வான்னு சொல்லணும், இல்லையா நடைய கட்டுன்னு சொல்லணும். இது 2ம் செய்யாதவர்கள் தேவனோடு ஒப்புரவானவர்களும் அல்ல, தேவனோடு ஒப்புரவாக்குகிறவர்களும் அல்ல. புரியுதா தமிழ்? கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்காத உபதேசங்கள் ஒப்புவித்தால் நாங்கள் ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள். கட்டளை கொடுக்கிறோம் இல்லை, கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும். ஏன் இப்படி ஒப்புரவாக சொல்றாங்க? ஏன் வேண்டிக் கொள்கிறார்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இல்லையா? தேவன் அவரை பாவமாக்கினார். அதனால எப்போ பார்த்த தேவன் எனக்காக பாவமானார், பாவமாக்கப்பட்டார். பாவி அல்ல, ஆக்கப்பட்டார் என்று நான் இருதயத்தில் உணர்ந்தவனாக இருந்தால் எப்போதும் ஒப்புரவாகுதல் தான் எனக்கு இருக்கணும். சில தாய்கள் அறியாமையினால பிள்ளைகளை அப்பாட்டிருந்து பிரிப்பாங்க. சில புருஷர்கள் அம்மா கிடக்கிறாடான்னு பேசுவாங்க. இதெல்லாம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஒப்புரவாக்குறது இல்லை, பிரிக்கிறது. பிள்ளைகள் நினைக்கும் அம்மா கிடக்கிறான்னு அப்பாவே சொன்னாங்க, ஒப்புரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க.
அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அம்மா தான் இங்கே எல்லாம், இது ஒப்புரோகம்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே மதிக்காது. நம்ம தேவனுடைய ஸ்தானாபதிகள், கிறிஸ்துவின் ரெப்ரசன்டேட்டிவ், தேவனுடைய ஸ்தானாபதிகள். இப்போ சண்டைகள்லாம் நடக்குதுல்ல, புரிகிற மாதிரி சொல்கிறேன். நாடுகள் என்ன செய்கிறாங்க, அந்த தூதர்கள், அந்த நாட்டு தூதர் இந்த நாட்டில் இருக்காரு, இந்த நாட்டு தூதர் அந்த நாட்டில் இருக்கிறாங்க, சண்டையை கிளப்பி விட்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? தூதர்கள் இல்லை, அவங்க மேக்சிமம் எப்படி சண்டையை அணைக்கலாம், சேர்க்கலாம்னு தான், அவங்க தான் அம்பாசிடர்ஸ். அப்படி நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். ஏன்? கிறிஸ்து நமக்காக பாவம் அறியாத அவர் தேவனுடைய நீதியாக முடியும், நாம் தேவனுடைய நீதியாக முடியும். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானாரே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். நாம் ஏன் ஒன்றாய் ஒரே சரீரமாய் கூடுகிறோம் என்றால், அப்பம் ஒன்று, அப்பம் ஒன்று. உங்களை 15 வசனம், 10ஆம் அதிகாரம் 15 வசனம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்கிறதை நீங்களே நிதானிச்சு பாருங்கள். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அப்படித்தான் சொன்னேன். உங்களை புத்திமான் நினச்சி சொல்கிறேன். ஆண்டவருடைய மரணத்தையும் அவர் நமக்கு செய்ததையும் அறிந்தவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசுகிறேன்னு சொல்கிறார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? இதை அறிந்திருக்கிறோமா புத்திமான்களாய்? அவள் நமக்கு சொல்கிறத, உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், இதை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிற அப்படின்னா, அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் ஆயிருக்கு. அப்பம் ஒன்று, சரீரம் ஒன்று, சபை ஒன்று. அந்த மனோபாவத்தில் தான் நம்ம அப்பம் பக்க நம்மை ஒப்புக்கொள்கிறோம். நாம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், வாழ்க்கையை எப்படியெல்லாமோ நாசமாக்கி கொண்ட பாவிகள் நாம். எப்படியெல்லாமோ சிக்கல்களுக்குள்ளும் எப்படியெல்லாமோ நரக பார்க்கிறதாய் ஆக்கி கொண்டவர்களாம். அப்படிப்பட்ட மக்களாக இருந்த நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வல்லமையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட நாம் அப்பம் புக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம சபை கூடுதலில் ஒரே ஒரு தாற்பயம், ஒருவேளை இவ்வளோ நேரங்கள் போயிருந்திருக்கலாம், காரியங்கள் பேசியிருக்கலாம், எல்லாமே இப்படி இருந்தால் கூட ஒரே ஒரு தாற்பயம் தான், அது அப்பம் விட்டு அவரை நினைவு கூறுகிறது தான் சபையினுடைய தலையாயது. வேறு எதுவும் இல்லை. ஒரு வசனத்தை வாசி. வசனம் 44 வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 44 வசனம். விசுவாசிகள் எல்லாரும், விசுவாசித்தவர்கள் எல்லாரும்னு அர்த்தம். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மனம் திரும்பின மக்கள் எல்லாரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் அனுபவித்தார். அவர்கள் 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. எவ்வளவோ வாழ்க்கையை நாம் சீர்விட்டவர்கள் நாம். ஆதாமின் பாவம் நம்மை தொட்டது. எவ்வளவோ வாழ்க்கையை சஞ்சலப்படுத்தி கொண்டவர்கள், குடும்பங்களை வீணாக்கினவர்கள். ஆனால் தேவ கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்வு அது பரலோகத்தின் ருசியை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகியிருக்கிறது. முழுசாக அது மாறும், பரலோகம் போல மாறும்.
இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் பரலோகம் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது பரலோகமாய் மாறும். ஆமென். அது நடக்கும். அதனால் இந்த சீசர்கள் என்ன செய்தான்னு எழுதியிருப்பார். ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் காலையில், அது எனக்கு மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தை எழுதியிருக்கான். 46 மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கை நல்லா ஆகும். இன்றைக்கு இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வர வர விருத்தி அடைவோம், எல்லா வகையிலும் மாறுவோம். நாம் இயேசுவை போல மாறுவோம், அவருடைய சாயலாகும். அவருக்கு பிரியமான மக்களாய் வர வர இன்னும் பிரியமாகணும். அவருக்கு பிரியமானதை செய்ய நாடுவோம். நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிறதா எனக்கு சாப்பாடுன்னு சொல்லுவோம். நாம் அவருக்கு பிரியமாய் வாழுகிறதா என் கொண்டாட்டம் பண்டிகைன்னு சொல்லுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாக நான் மாறுவேன். ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் சாவேன். உங்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் சாவேன். எனக்கு புது ஜீவன் தந்த உங்களை துக்கப்படுத்தி சாவேனா? இன்னைக்கும் உங்களை பரிதவிக்கிறவராய் விடுவேனா? என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் என் கண்ணு மூடணும். அதுக்காகத்தான் என்னை ரட்சித்திருக்கிறேன். அந்த வாழ்வை நான் அடைவேன். அந்த வாழ்வை நீர் தருவீர், நான் அடைவேன். அதை நீங்கள் செய்வீர். கர்த்தருக்குள் நித்திரை அடைவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கண்ணை மூடுவேன். உங்களை பிரியப்படுத்தி தலையாய விருப்பமாய் கொண்டு வாழ்வேன். நான் இன்னைக்கு அப்படி இல்லை ஆண்டவரே. நான் எவ்வளவோ குறையா இருக்கிறேன், எவ்வளவோ குறையா இருக்கிறேன். என்னை பார்க்கறதுக்கே சகிக்கலை. ஆனால் இப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்கள் கிருபையினால் ஜெயிப்பேன். நீர் ஜெயம் கொண்டது போல நான் ஜெயம் கொள்வேன். உம்முடைய குமாரனுடைய சாயலாக நான் மாறுவேன். அவர் எனக்கு மூத்தவர், நான் அவர் இளைய குமாரனாய் மாறுவேன். அப்படி தானே சொல்லியிருக்கீங்க. அது என் வாழ்க்கையில் நடக்கும். நான் மகிழ்ச்சியோடு அப்பம் பக்கம் வந்திருக்கிறேன். அந்த தாற்பயத்தில் இப்போ எப்படி வந்திருக்கிறேன்? மகிழ்ச்சியோடு நான் அப்பம் வந்திருக்கிறேன். கபடு இல்லாமல், மாயம் இல்லாமல் நான் இப்போ வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் அப்பம் பக்கம் வந்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் நினைவு யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஸாக இருக்குது. மறைவானது ஒன்றில் நிர்வாணமாக இருக்கு. ஆண்டவரே, எங்கே போவேன்? என்ன சொல்கிறேன்? என்னையே நான் தருகிறேன். ஆண்டவரே, என்னை கழுவும். உங்கள் ரத்தத்தினால எனக்கு என்னை கழுவும். ஆண்டவரே, நான் அப்பம் பக்க தைரியம் கொண்டு உம்மிடத்துல கிருபாசனத்தினுடைய நான் வரப்போகிறேன். இன்னும் ஒன்று என்ன நினைவு கூறுகிறோம் அப்படின்னா, 11ஆம் அதிகாரம் எழுதியிருக்கேன். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. என்னத்தை தான் நினைவு கூறுகிறோம்? அவரை என்ன நினைவு கூறுகிறோம்? அவரை நினைக்கணுமா வேணாமா? அதுதான் அப்பம் பார்க்குறோம். நினச்சி சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை கொடுக்க போகிறோம். பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட விதமான உயிரிகளை சகித்த அவரை நான் இப்போ நினைக்க போகிறேன். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து அவரை நான் இப்போ நினைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க, முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு நான் எவ்வளவா அலசடிப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன், எவ்வளவா மனக்கிலேசமாக இருக்கேன், எவ்வளவு தூரமாக இருக்கேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அவங்க பார்த்த பாவம் கொஞ்சம். ஆண்டவரே, என்னை அவங்க முழுசும் பார்த்துருந்தாங்கன்னா வீட்டிலேயே ஏற்றிருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, சபைக்கு வந்த பிறகு கூட என்னை முழுசும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க என்னை நேசிக்க மாட்டாங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மறைச்சி மூடி ஏதோ ஒரு சிலதை பார்த்ததை சொல்கிறாங்க. பார்க்காதது எவ்வளவோ இருக்கு ஆண்டவரே. திருக்குள்ளதாக இருக்கு ஆண்டவரே. எவ்வளோ கவலை இருக்கு ஆண்டவரே. இந்த மாதிரி ஏன் இதுக்கெல்லாம் போய் நான் யோசிக்கிறேன்? சின்ன விஷயத்துக்காக மனத்தாங்கல் அடைகிறேன், புண்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எல்லாரும் என்னை கைவிட்டது போல உணர்கிறேன். எல்லாரும் எனக்கு சாதகமாக இருக்கும்போது நான் தனியாக இருக்கிறது போல ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவரே, எல்லா மக்களும் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது நானும் தன்னந்தனியாக இருக்கிறது போல இருக்கிறேன். உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எங்கேயோ அலையிறேன். ஒரு பிள்ளை கூட அப்படி பக்கத்தில் பாரு, ஒருத்தர் பாரு. ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் யூ பிரதர். உங்களுக்கு விரோதமாக நான் இல்லை பிரதர். கை கொடுங்க, அப்படியே சும்மா கை கொடுங்க. உங்களுக்கு விரோதமாக நான் இல்லை பிரதர். இல்லை, அப்படி சொல்லாதீங்க.
உங்களுக்கு விரோதமாய் நான் இருக்க விரும்பலை பிரதர், அப்படி இருக்க விரும்பலை. உண்மைதானே அது? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருக்க விரும்புகிறோம். பிள்ளைகள் அம்மாவுக்கு விரோதமாக இருக்க விரும்புகிறீங்க. யாரும் இங்கே இல்லை. நான் அதை புரியலாண்டவரே, புரியாத தனித்தனியாக ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கு விரோதமாக எல்லாம் உருவேற்றப்படுகிறது போல பயப்படுற ஆண்டவர். இல்லை ஆண்டவர், எல்லா மக்களும் அப்பம் பக்கம் வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் எனக்கு அனுகூலமான பிள்ளைகள் ஆண்டவரே. நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற பிள்ளைகள். இல்லை இல்லையா? நான் என்ன நினச்சிட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற பிள்ளைகள்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சா நானும் நினைக்கத்தானே செய்வேன். நீங்கள் நினைக்கலனாலும் நான் நினைக்கணும், நான் நினைக்கலான்னு நீங்கள் நினைக்கணும். அதான் கிறிஸ்து. நம்ம கிறிஸ்டின் பிள்ளைகள் ஒரு யாருக்கு விரோதமாக ஒருத்தர் இல்லை. பயப்படக்கூடாது. நாங்கள் ஒரே சரீரம். இல்லை இல்லையா? ஒரே அப்பம். இதை எடுத்து யாரோ பிட்டு கொடுக்கறது இல்லை. அப்படி செய்கிறோம் இல்லை, நாம் தானே பிட்டுக்கிறோம். என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன மீன் பண்ணி அதை அப்படி பிட்டு எடுக்கிறோம்? ஒரே சரீரத்தில் நான் ஒரு அங்கம். இவ்வளவு பெரிய சபையில், இந்த சரீரமான சபையில், ஆண்டவரே நானும் ஒரு அங்கம். நான் எடுக்கிறேன். நான் தனியாக இல்லை. இந்த சரீரமான சபையில் நான் ஒரு அங்கம் ஆண்டவரே, அதை நினைவு கூறுகிறேன். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாது. நாம் ஒரே சரீரம். இதெல்லாம் சோதிக்கப்படலாம். இப்படின்னா அந்த பைபிளில் அதுக்கு பிறகு நிருபங்களே எழுதியிருக்காது. 4 சுவிசேஷத்தோட பைபிள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இத்தனை நிருபங்கள் எழுதப்படாது. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. அது பொய் பேசுகிற வாய்ப்பு இருக்குது, கோவப்படுற வாய்ப்பு இருக்குது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அவயவங்கிறத மறந்து நம்ம அவயவங்களாக இருக்கிற அப்படின்னா பொய் களைந்து மெய் பேச வேண்டி இருக்கிறது. நான் அவயவன் உணராத போது பொய் பேசுவேன். என்னை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி, நீ சரீரத்தின் அவயம், ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி, அந்த அப்பத்தில் ஒரு அங்கம் நீ. கிறிஸ்துவம் அப்படியே தான் இருந்தார். இந்த சரீரம் முழுவதும் அவருடைய சரீரத்தின் அங்கம், அந்த தலையின் அங்கம், சரீரத்தின் அங்கம். இந்த சரீரமான சபையாய் கூடுகிற பிள்ளைகளுக்காக என்னை நானே பிற்க ஒப்பு கொடுக்குறேன். அவர் தான் ஒப்பு கொடுத்தேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் நேசிப்பேன். யாருக்காக? இந்த சபைக்காக. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும், சபைக்காக எதையும் ஒரு மனுஷன் செய்த ஸ்தேவான், ஒரு மனுஷன் சபைக்காக கல் எறிஞ்சு கல் குவியலாகி செத்தான். அந்த மனுஷன் சபைக்காக பிதாவே இவர்களை மன்னியும்னு செத்தான். அப்பம் பக்கும் போதெல்லாம் நான் அப்படி உணர்வோம். ஆண்டவரே, ஒருவருக்கும் விரோதமாக என் இருதயம் வேணாம் ஆண்டவரே. தெரியல ஆண்டவரே, என்ன தவறை நான் செய்கிறேன், என்ன தவறு நான் செய்கிறேன்னு சொல்லு. எவ்வளோ நேரம் இப்படியானால் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு காய் ஒருத்தர் பரிதவிக்கிற மக்கள்னா என்னை எப்படி வேணாலும் நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய சபைக்காக என்னை நான் பிற்க ஒப்புக்கொள்வேன். என்ன நடத்தட்டும், எப்படி வேணாலும் நடத்தட்டும். என்னை உடைக்கட்டும், தப்பாக சொல்லட்டும், தப்பாக புரிஞ்சுக்கட்டும், என்னை கண்டிக்கட்டும், திருத்தட்டும், கடிந்து கொள்ளட்டும், சீர்படுத்தட்டும். சபை என்னத்துக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். சபை என்னத்துக்கு தான் சும்மா மல்ல கட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு கிடக்கிறோம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த அப்படி இல்லை. சத்தம் டவுன் ஆகுது. என்னை பொறுத்த அப்படி இல்லை. நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. சபையை நான் அறிந்திருக்கிறேன், அதனால தான் இருக்கேன். எபேசியர் புஸ்தகம். சத்தியத்தை நம்ம அப்படி நல்லா விளங்கிக்கணும். விளங்கல்னா நம்ம என்றைக்குமே தவறாக இருந்துக்கிட்டே இருக்கோம். தேவன் ஏறினவர் இறங்கி இந்த பூமிக்கு மனுஷனாய் அடிமையாக இறங்கி
பரலோகத்தின் தேவன் மனுஷனாக வந்து பாடுகள் அடைந்து வரங்களை மனுஷருக்காய் கொடுத்தார். அவர் 8ஆம் வசனம், அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். ஏறினார் என்பதனாலே அதற்கு முன்னே பூமியின் தாழ்வடங்களில் இறங்கினார் என்று புரியுதா? இறங்கினவரே எல்லாவற்றை நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினார் என்று அறிந்திருக்கிறோம் நாம். மேலும் அதோடு இல்லை, அவர் ஏறினார் இறங்கினாருங்க மட்டுமல்ல, இந்த வரங்களை ஏறி தம்முடைய சபைக்காக இறங்கி இத்தனை துன்பங்களை நிந்தைகளை அவமானங்களை அடைந்து அவர் சபைக்காக ஒன்று செய்தார். மேலும் நாம் அனைவரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், தேவனை அறிகிற அறிவில், கிறிஸ்து இருந்தால் எப்படி இருந்திருப்பார் என்கிற அறிவு, அதான் தேவனை அறிகிற அறிவு. கிறிஸ்து அறிகிற அறிவுன்னு என்னன்னா, கிறிஸ்து இந்த சூழலில் இருந்தால் எப்படி நடந்திருப்பார் என்கிற அறிவு. நாம் அநேக விஷயங்கள் நீங்களும் நானும் தவறுறேன் பார்க்குறேன். கிறிஸ்து இந்த சூழலில் இருந்தால் எப்படி நடந்திருப்பார் என்பதுதான் அவரை அறிகிற அறிவு. அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய், இப்படி எல்லாரும், மனைவி, புருஷன், பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாரும் எப்படி யோசிக்கிறோம்னா, கிறிஸ்து இந்த சூழலில் இருந்திருந்தால் அவர் எப்படி நடந்திருப்பார் என்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலத்திலும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்துதான் நிறைவா? என்ன ஒன்று சொல்ல மாட்டேன். கிறிஸ்துதான் சபையின் நிறைவு. ஒரு மனுஷன் இந்த பூமியில் நிறைவல்ல, கிறிஸ்துதான் நிறைவு. பவுல் தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது அடைஞ்சிட்டேன் அல்லது தேறினேன் என்று நான் எண்ணாமல் எதற்காய் பிடிக்கப்பட்டவன் அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையால் தொடருகிறேன். நான் தேறினேன் முற்றிலும் அப்படியெல்லாம் எண்ணலை, அப்படி நினைக்கல. நிறைவான வளர்ச்சி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் எல்லாரும் பூரண புருஷராகணும். தமிழில் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டும்னு எழுதியிருக்கு. அது ஒரு வகையில் சரினாலும் இன்னொரு வகையில் பரிசுத்தவான்கள் என்ன அடையணுமோ, எந்த இலக்கை போய் சேரணுமோ அந்த இலக்கை அடைவதற்காக. அதான் அர்த்தம். பரிசுத்தவான்கள் என்னவா இருக்கணுமோ அந்த இடத்தை அடைவதற்காக, அதன் பொருட்டு, அதற்காக எந்த இடத்தை அவர்கள் அடையணுமோ, கிறிஸ்துவின் இடம், கிறிஸ்துவை போல மாறணுமோ, அந்த யதார்த்தமான அந்த இடத்தை கொண்டு அடையிறதற்காக, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விரித்து அடைவதற்காகவும் தேவன் இத்தனை ஊழியங்களையும் தேவன் சபைக்கு தந்திருக்கிறார். இது இல்லாமல் ஒரு மனுஷன் நிறைவான வளர்ச்சி அடைய முடியாது. சபை இல்லாமல் ஒரு மனுஷன் கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே வர முடியாது. இந்த வரங்கள் எல்லாம் சபையில் செயல்படாமல் ஒரு மனுஷன் தேவனை அறிய முடியாது. அதற்காகத்தான் தேவன் வரங்கள் எல்லாம் தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருக்கு பேசலாம், ஒருத்தர் போதிக்கலாம், ஒருத்தர் பகிர்ந்து கொடுக்கலாம், ஒருத்தர் பாய் போடலாம், ஒருத்தர் டாய்லெட் கழுவலாம், ஒருத்தர் என்ன பண்ணாலும் அவங்கவுங்களுக்கு தேவனுக்கு இந்த கம்ப்யூட்டர் வேலையை ஒருத்தர் பார்க்குறாங்க, மைக் வேலையை ஒருத்தர் பார்க்குறாங்க. எல்லாம் வாயாகிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு சிலருடைய ஆவி பெருசாக இருக்கிறதெல்லாம் அதுதான் காரணம். வாயாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஊழியத்தை தாழ்மையாக என்ன கொடுத்தாரோ அதை கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு செஞ்சிடலாம். தன்னால் இயன்றதே, என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். பாய் போடுறேன், பெருக்கிறேன், தண்ணி கொடுக்குறேன், தவிச்சிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறேன். சின்ன பிள்ளைகளை சொல்கிறேன் நான், பெரியவங்களாம் வயசானவங்க படியில் இறங்கி போய் சாப்பாடு வாங்கணும், நீங்கள் அப்படியே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்களேன். ஒரு படியை பிடிச்சி 2 படியை பிடிச்சி அந்த கம்பியை பிடிச்சி கீழே இறங்கி சோறு வாங்கி அப்புறம் மேலே ஏறி வருமுன்னே அந்த சோறை காப்பாற்றிட்டு வரணும். நீங்கள் போய் வாங்கி கொடுங்களா தானே. இங்கே தான் பேசணுமா? இல்லை அது செய்யலாம். இந்த ஒருத்தர் காலில் இருந்து வந்தோடனே பாய் போடுறாரு, தேவையை உணர்ந்து சந்தோஷம். இதெல்லாம் யாருக்கு செய்கிறோம்? அவருடைய பாதத்துக்கு. தன்னால் இயன்றதை செய்தாள்னு சொன்ன அந்த மரியாள் என்ன செய்தால்,
தான் வச்சிருந்த பரிமள தைலத்தை உடைச்சு காலில் ஊற்றி கண்ணீரால் நனைத்து தலைமுறையாக தொடச்சி ஓயாமல் முத்தல் செய்தால் அவளை பற்றி தான் சொல்லுது. இவள் தன்னால் ஆண்டவருடைய அவளுக்கு இயன்றதை அவள் செய்தாள். ஆண்டவரே, சபையில் நான் என்னால் இயன்றதை செய்யட்டும் ஆண்டவரே. ஏன் எனக்கு பொறாமை? ஏன் எனக்கு போட்டி? வேணாம் ஆண்டவரே, இது உங்கள் உடல். நமக்கு நாமே ஏதாவது செஞ்சுக்குவோமா? இல்லையே. நமக்கு செஞ்சுக்கிறோம்னா ஏதோ சம்திங் நமக்கு கோளாறுன்னு தான் அர்த்தம். ஆண்டவரே, நான் அப்படி இருக்கட்டும், உங்கள் சபை இல்லாமல் நான் வளர மாட்டேன். நீங்கள் வீட்டில் போய் அந்த வசனங்களை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. விசுவாசத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் நிறைவான வளர்ச்சியை நாம் அடையணும்னா, தேவன் இதெல்லாம் நமக்கு செய்திருக்காங்க, அதை நான் அனுபவிக்கணும், அதை நான் செய்யணும், மனத்தாழ்மை அதை ஏற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நான் செய்யணும். ஏன்? அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கேன்? நாம் இனி இப்படி எழுதியிருக்கேன், நாம் இனி குழந்தையாக இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளாகவே சபையில் இருக்கக்கூடாது. குழந்தைகள் தான் புண்படுது, குழந்தைகள் தான் வருத்தம் அடையுது, குழந்தைகள் தான் பெருமையாக இருக்குது, குழந்தைகள் தான் நான் எதோ யோசிக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வீறு 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 வீறுன்னு கத்தும். ஏன்? அம்மா தூக்கணும், அம்மா வந்து கவனிக்கணும். ஒரு பாட்டி பிள்ளைய கவனிப்பாங்க, ஒரு அம்மா ஒருத்தரை கவனிப்பாங்க, அது அம்மனை தான் கவனிக்கணும்னு. எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டீங்களே, அது என்ன சொல்லுதுன்னு ஒன்று புள்ள தன்னை கவனிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிடும். அதான் குழந்தை. வளர்ந்தவர்கள் என்னை ஏன் கவனிக்கணும்? என்னை கவனிக்க தேவன் இருக்கிறார். என்னை கவனிக்க நானே கவனிக்க முடியும். நான் அநேகரை கவனிக்கிறவன், என்னை ஒருத்தர் கவனிக்கணுமா? ஆண்டவரே, நான் அப்பம் பட்டு நல்லா விட்டு ஆண்டவர் இல்லையா. ஒரு வசனங்களை மட்டும் வாசிக்கலாம், நான் வேண்டாமா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாம் நம்ம எடுத்து கண்களை அதில் பதிய வச்சு வாசிக்கலாம். அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து 23 24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய உடலாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியதை செய்யுங்கள். அவரை நாம் நினைப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படியதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இப்படி இருக்க எவன் தகுதி இல்லாமல், ஒரு சிந்தனையும் இல்லாமல், நினைக்காமல், மரணத்தை தெரிவிக்காமல் இருக்கிறானோ, அவன் கடவுளுடைய அப்பத்தை, அந்த உடலை குறித்தும் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றவாளியாக இருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். தகுதி இல்லாமல் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கடவுளுடைய உடலாகிய சபை என்னதென்றும், அல்லது அவருடைய உடல் எதற்காய் பிற்கப்பட்டதென்றும், எதற்காய் சிலுவையில் அறையப்பட்டதென்றும், அந்த தாற்பயத்தை என்னதென்றும் நிதானித்து அறியாதனால் தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பை மறுவித்துக் கொள்கிறான். 31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.